வேத 4 மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதலம் தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தீரிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் நூலை நீதியாய் தமிழில் உங்கள் முன் வழங்க இருக்கும் நவமணி சண்முகவேலு. 2 வரிகள் சொன்னோம்னா, நான் இப்பொழுது மதுரையில் இருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் புலவர் பட்டமும் அங்கே ஆசிரியர் பயிற்சியும் பெற்று தந்தைக்கு பிறகு ஜோதிடராகி ஒரு 42 ஆண்டுகள் ஜோதிடத்துறையிலும் வாஸ்து துறையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் மீண்டும் நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இதற்கு வழிகோலாக தூண்டுகோலாக இருந்த என்னுடைய நண்பர் திரு நரநாராயணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ஐயா அவர்கள், சீனிவாசன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு தலைப்பு தந்தார்கள், வளம் வழங்கும் வாஸ்து. எல்லோரும் வளத்தை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வாஸ்து என்பது நேற்று கூட ஒருவர் போன் பண்ணுகின்ற பொழுது, தற்காலத்தில் தானே இந்த வாஸ்து பிரபலியம் என்று கேட்டார். பொதுவாக மக்களிட அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கிறது, வாஸ்து என்பது தற்காலத்தில் பிரபலமானது என்று. இல்லை, சான்றுகள் சொன்னால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மயன் வாழ்ந்திருக்கிறான் என்ற சான்றுகளாம் இருக்கிறது. அந்த சான்றுக்குள் போக இப்பொழுது விரும்பவில்லை. ஆனால் அந்த மயனுக்கு ஒரு ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் யார் அப்படின்னா விஸ்வர். அந்த விஸ்வம் என்று சொல்லக்கூடிய உலகை படைக்கின்ற பிரம்மாவினுடைய வழிவந்தவர் இந்த மயன் என்று நாம் கேள்விப்படுகிறோம். மயன் சிற்ப சாஸ்திரங்கள் மட்டுமல்ல, பல கலைகளை உருவாக்கியவன். நடனம், தமிழ் இலக்கணம் இவற்றை உருவாக்கியவன். ஜோதிடராக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சூரிய சித்தாந்தம் என்ற ஒரு சித்தாந்தத்தை மயன் அவர்கள் தான் உண்டாக்கினார்கள். அதற்கு பிறகு விஸ்வகர்மாவிடம் வாஸ்து கலையை பயின்று அவர் வழியில் மயன் மதம் என்று ஒரு நூலை 2 பாகங்களாக எழுதியிருக்கிறார். எனவே அந்த மயன் மதமும் அதை வலியுறுத்தி வருகின்ற அந்த ஆசான்களுடைய விதிகளையும் பின்பற்றி அந்த சோலையிலே உங்களை அழைத்து செல்லலாம் என்றிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, வாஸ்து கலை என்பது ஒரு கங்கை வெள்ளம் போன்றது. 1.5 மணி நேரத்தில் இதை சொல்லிவிட முடியாது. எப்படி என்றால், கங்கை வெள்ளத்தை எப்படி சங்குக்குள் அடைத்து விட முடியாதோ அது போலத்தான் இந்த 1.5 மணி நேரத்தில் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் ஐயா அவர்கள், சீனிவாசன் ஐயாவினுடைய ஆணைக்கு இணங்க அவர்கள் வழங்கிய வளம் தரும் வாஸ்து என்ற தலைப்பில் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறேன். ஏதேனும் விடுபட்டு போனால் நீங்கள் கேள்வியில் கேட்கலாம், நான் சொல்ல காத்திருக்கிறேன். எனது இனிய நண்பர்களே, இந்த வாஸ்து கலையை விஸ்வகர்மாவிடம் இருந்து பெற்றார் மயன் என்று பார்த்தோம். அப்ப அவர் வெளியில வந்தவர் மானசாரம் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு நூல் எழுதுகின்ற பொழுதே 32 நூல்கள் அப்பொழுது இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் பின்னாடி வந்த கணபதி சவதி அவர்கள் கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் சிலையை நியமித்த அவர் சொல்லுகிறார், அத்தனை நூல்களும் பல நூல்கள் அழிந்து கிட்டத்தட்ட நடைமுறைக்கு ஒரு 20 நூல்கள் தான் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். விஸ்வகர்மா நூல் இருக்கிறது, அது வடமொழியில் இருக்கிறது, தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் மயமதம் வடமொழியிலிருந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு அது மயமதம் என்ற வழிகாட்டியாக இருக்கிறது. அதற்கு பிறகு மயமதத்தை பின்பற்றி 18 சித்தர்கள்
இந்த வாஸ்துக்கலையை எழுதியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. என் இனிய நண்பர்களே, ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஒரு தலைப்புக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். கடந்த வாரம் வாஸ்து புருஷன் எழுந்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆவணி மாதம் 6ஆம் தேதி எழுந்தான். வாஸ்து புருஷன் ஆண்டுக்கு 8 தடவை தான் எழுவார். மேஷ மாதம் ரிஷப மாதம், கடக மாதம் சிம்ம மாதம், துலா மாதம் விருச்சக மாதம், மகர மாதம் கும்ப மாதம். அதாவது சித்திரை வைகாசி, ஆடி ஆவணி, ஐப்பசி கார்த்திகை, தை மாசி. இதுல ஒன்று கவனித்தோம்னா, அந்த 4 கார்னர் என்று சொல்லக்கூடிய உபயோகத்தில் அவர் எழுவது இல்லை. வருடத்திற்கு 8 தடவை எழுந்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இந்த 7 மாதங்களும் கிட்டத்தட்ட ஒரு அதிகாலையில ஒரு 9 மணி 10 மணிக்குள் எழுந்து விடுவார். ஆனால் இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி எழுகின்ற இந்த வாஸ்து புருஷன் மாலையிலே எழுந்திருக்கிறார்கள். ஆனா எல்லா காலங்களிலையும் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படக்கூடியது என்னன்னா, காலையில 7 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அப்படி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 நூல்களை நான் ஆய்வு செய்து எழுதுகின்ற பொழுது அவர் மதியம் தான் எந்திருக்கிறார். எப்ப மதியம் எந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது 2 மணி 24 நிமிடத்துக்கு எந்திரிச்சு 3 மணி 54 நிமிடம் வரைக்கும் இருக்கிறார். அதாவது 90 நிமிடம் 1.5 மணி நேரம், 21 நாழிகைக்கு பிறகு. அதாவது ஐயா, வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 7 to 8 அப்படியே வாஸ்து செய்தார்கள் என்று பார்க்கின்ற ஐயா உங்க சிக்னல் டிராப் ஆகுதுங்கய்யா. 21 நாழிகைக்கு பிறகுதான் அந்த வாஸ்து எந்திருக்கிறார். எனது இனிய நண்பர்களே, பெயர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள் நண்பர்களே. எப்படி என்று கேட்டால், ஒரு இடம் என்பது 4 மூலையும் கட்டாகாமல் உடைவிடாமல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நீண்டு ஒரு பக்கம் குறுகி இருக்கக்கூடாது. 21 வரையான இருக்கக்கூடாது. உதாரணமாக முரண், உதாரணமாக உடுக்கு, உதாரணமாக பாம்பு, உதாரணமாக பள்ளி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது என்பது நமது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனையை வாங்கினால் அதுக்கு ஒரு பேர் இருக்கு சார். இப்ப ஐயா என்னைய சீனிவாசன் ஐயா என்னை என்ன சொன்னாங்க, என் பேரை சொன்னாங்க. அதுபோல ஒரு மனை, என்ன மனை வாங்க போகிறீர்கள் என்பது மிக முக்கியம். சூரிய வாஸ்து மனையா சந்திர வாஸ்து மனையா, இந்த 2 மனை தான் சார். கிழக்கு மேற்கு நின்றிருந்தால் அது சூரிய வாஸ்து மனை, வடக்கு தெற்கு நின்றிருந்தால் அது சந்திர வாஸ்து மனை. அப்ப அந்த மனையை 4 பகுதியிலும் உடைவிடாமல், அதாவது 90 பாகை, அதாவது 90 டிகிரியில நிச்சயமா இருக்க வேண்டும். அப்படி அந்த இடத்தை நீங்கள் வாங்குகின்ற பொழுது நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமா என்ன சொல்கிறார்கள் என்றால், வடக்கும் கிழக்கும் தாழ்ந்து தெற்கும் மேற்கும் உயர்ந்திருந்தால் அந்த நிலம் அல்லது அந்த மனை வாங்குவது உத்தமம். மறுபடியும் சொல்றேன், ஒரு நிலம் வாங்கும் பொழுது தெற்கையும் மேற்கையும் நன்றாக தாழ்ந்து வடக்கும் கிழக்கும் நன்றாக உயர்ந்திருந்தால் அந்த நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் வாங்காதீர்கள், அங்கே வளம் இருக்காது. ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார், சரிங்க, சமதளத்துல மேடு பள்ளம் பார்த்து வாங்கலாம், மலையில எப்படி வாங்குவது அப்படி என்று கேட்டால், நான் சொன்னேன், கிழக்கு சரிவா இருக்கிறது இல்ல, வடக்கு சரிவா இருக்கிற இடத்துல இடம் வாங்கி கட்டுங்க. உங்களுடைய கட்டடத்துக்கு பின்னாடி தெற்கு அல்லது மேற்கு உயர்ந்திருக்கும். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம்ங்க.
திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அந்த கருவறைக்கு பின்னாடி மேற்கும் தெற்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கும் சார், வடக்கும் கிழக்கும் தாழ்ந்திருக்கும். எனவே இது நாட்டுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும். நாடாக இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு தாழ்ந்திருந்தால் அந்த நாடு உசிதமாக இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னா இந்தியாவில் பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க, பிறந்தாங்க, இருந்தாங்க, இருந்துட்டு இருக்காங்க, வழிகாட்டுறாங்க. ஆனா இன்னும் நம்மளால கொஞ்சம் வல்லரசாக முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்னா வடக்கே இமயமலை உயர்ந்திருக்கு சார். ஒரு காலத்துல அந்த இமயமலை கடலில் இருந்ததாக புவியியல் ஆராய்ச்சி சொல்கிறார். நான் சொல்லல, சான்று பூர்வமா சொல்றேன். தெற்க மகேந்திர மலை, அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் மகேந்திர மலை இருந்ததாகவும் ஆறுகள் இருந்ததாகவும் அது ஊழி பெருவெள்ளத்தால் அந்த நகரம் உள்ள போயிட்டதாகவும் கடலிலே கிடந்த இமயமலை மேலே வந்ததாகவும் புவியியல் ஆராய்ச்சி சார் சொல்கிறார்கள். சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் சொல்கிறார், வடிவேலி அறிந்து வான்பகை வராது பௌருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. பௌருளி என்ற ஒரு ஆறு தென்மேற்குல இருந்தது. அது மட்டும் இல்லாம மகேந்திர மலை என்று இருந்தது, ஒரு பெரும் நகரங்கள் இருந்தது என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதை லெமோரியா கண்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக நம்மளுடைய இந்திய வரைபடம் சீரும் சிறப்பும் வளமாக இருந்தது. வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது அதுவும் ஒரு காரணம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இடம் வாங்குகின்ற பொழுது இதையெல்லாம் பார்க்கணும். ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கு, வடக்கு கிழக்கு ஓரளவுக்கு சரிவா இருக்கா, பள்ளமா இருக்கா, வாங்கலாம். சதுரமா இருக்கா அல்லது நீள் சதுரமா இருக்கா, வாங்கலாம். உடுக்கையை போல, வட்ட வடிவம் போல, ஓந்தி போல இதெல்லாம் வாங்கக்கூடாது என்பது மயன் அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை. முக்கோணம் மாதிரி வாங்கின என்னுடைய நண்பர்களுடைய இடங்கள் எல்லாம், லாட்ஜ் எல்லாம் அல்லப்பட்டதை அனுபவ ரீதியா நாங்க பார்க்கிறோம் சார். அதனால இடம் வாங்குவதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் இடம் வாங்குறாங்க, அகலம் 20 அடி, நீளம் 80 அடிக்கு வாங்குறாங்க சார். இது மிகப்பெரிய தப்பு. சங்க காலம் என்று சொல்லக்கூடிய 5000 6000 வருடங்களுக்கு முன்னால மனை என்று சொன்னார்கள். ஒரு மனை என்பது 60க்கு 40 2400 சதுர அடி. அதே சார் 60க்கு 40 என்று வைக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நீளம் 60 3 பங்காக போட்டு ஒரு பங்கை குறைத்தா 40 சார். அப்போ ஒரு திருமண மண்டபம் கட்டணும் அல்லது ஒரு ஆலை கட்டணும் என்று சொன்னீங்கன்னா ஒரு 150 அடி நீளம் வாங்குறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அதை 3 பகுதியா போட்டீங்கன்னா ஒரு பகுதியை குறைச்சீங்கன்னா 100 அடி அகலமா இருக்கணும். ஆனா 50 அடி அகலத்தை வச்சுட்டு 150 அடி நீளமாக ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா கம்ப வேதைன்னு பேருங்க. கம்பம்னா தூண் அப்படி வச்சுக்கோங்களேன், ஒடுக்கமா இருக்கும் ஆனா நீளமா இருக்கும். இந்த மாதிரி இடம் வாங்கக்கூடாது. நண்பர்கள் கேட்கலாம், அது ஏன் சார் ஒரு மனைய 60க்கு 40 பெருக்கல் 2400 சதுர அடி, ஏன் ஒரு மனைய 2400 சதுர அடின்னு வச்சா? நம்மை ஆளுவது 9 கிரகங்கள். நம்மளுடைய மூச்சுக்காற்று பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கிறதுக்கு 9 வாசல்கள் வச்சா சார். அப்ப மூக்குல நாசி துவாரம் 2, காது 2, கண் 2, வாய், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த இதுல இந்த 2400 9ஆல பெருக்கி பாருங்க சார், 21600 வரும். இந்த 21600 தான் ஒரு மனிதனுடைய சராசரி மூச்சுக்காற்று. அதனாலதான் ஒரு மனை வாங்குங்க, குறைந்த மனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரு 60க்கு 40 வாங்கி 2ஆ பிரிச்சுக்குவாங்க சார். 20க்கு 60, இன்னொருத்தர் 20க்கு 60. அந்த மனையில வீடு கட்டுறவங்க பாருங்க, விருத்தியே இருக்காது. நீங்க எந்த மனை வாங்கினாலும் நீளம் என்னவோ அதுல 3ல ஒரு பங்கை கழித்து அகலம் இருக்கணும். அது போல ஒரு கட்டடங்கள் அமைகின்ற பொழுது கூட நீளமாக, எவ்வளவு நீளமாக நீங்க கட்டுகிறீர்களோ அந்த நீளத்தினுடைய ஒரு பகுதி குறைந்து 2 பகுதி அகலம் கண்டிப்பா இருக்கணும் சார். இதெல்லாம் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க சார். மயன் நமக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்கிறார்.
ஒரு பாடத்திட்டம் கொடுக்கிறார். என்ன பாடத்திட்டம்? இதுக்குள்ளதான் நான் சொல்ல போறேன், இதுக்குள்ளதான் அடங்க போகுது. வாஸ்துனா என்னங்க, எனக்கு ஒரு பாடத்திட்டம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் அழகா சொல்லுகிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் மனிதனுடைய அமைப்பு. மெய் என்பது உடல், கண், மூக்கு, நாசி, வாய், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பகுதி. வள்ளுவர் அதை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஐம்பொறிகளை எடுத்துக்கொண்ட மயன் இந்த ஐம்பொறிகளை ஒரு உதாரணமாக சொல்லி அதை விளக்கம் சொல்லி முடிச்சு விடுறான். வாஸ்து, இதாங்க வாஸ்து. என்ன, முதல்ல மெய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மெய் என்று சொன்னால் அங்க என்ன இருக்கும்? உடல் இல்ல, மூக்கு, கண், காது எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்ந்தது மெய், உடல். அப்ப அதை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயன் மெய் என்பது நகரம், ஒரு டவுன், ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன இருக்கலாம்? கோயில் இருக்கலாம், குளம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், அரண்மனை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆக எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு நகரம். அதான் உடல். அத உடலோடு ஒப்பிட்டான் மயன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கான் சார். அங்கு 6 குற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நிலம் நன்றாக இருக்க வேண்டும், நீர்நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும், இரண்டாவது கட்டட அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும், திசைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னங்க நீர் நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடு கட்டுறீங்க சார், வடக்கு, கிழக்கு அல்லது தெற்கு, மேற்குல கூட நீங்க தலைவாய் வைக்கலாம். அதுக்கு கணக்கு இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் எந்த பக்கம் தலைவாய் வைத்தாலும் நீர்நிலை வடக்கு கிழக்குல தான் இருக்கிறது. நிலத்தை 9 பாகமா பிரிச்சான் நம்ம தமிழன். ரொம்ப அழகா பிரிச்சிருக்கோம் சார். ஒரே கட்டமா இருக்கிறதுக்கு ஏக தளம், சகலம் என்று வைத்தா அதுக்கு பேரு சார். அதுக்கடுத்து இந்த அமைப்புல 9 பதமா பிரிச்சான். எப்படி பிரிச்சான்? ஈசானியம், ஈசானியத்துக்கு அடுத்து இந்திரன், இந்திரனுக்கு அடுத்து தென்கிழக்கு அக்னி, அப்புறம் தெற்கு யமன், தென்மேற்கு நைதிருதி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், நடுவுல பிரம்மபாவம்னு வச்சான். ஆக இந்த திசைகள் கெட்டு போக கூடாது சார். நீங்க நிலம் வாங்குகின்ற பொழுது ஒரு காம்பஸ் வச்சு கண்டிப்பா பார்க்கணும். நிலம் திசை 4 தான். என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 8 திசைன்னு சொன்னீங்க. கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, இப்படி 8 திசையை சொன்னீங்களே. இப்ப 4 திசையை மட்டும்தான் சொல்றீங்களா? 4 திசையைத்தான் மயன் எடுத்துக்கொண்டார். நீங்க நிலம் வாங்கினாலும் சரி அல்லது கட்டடங்கள் வாங்கினாலும் சரி, அதனுடைய அமைப்பு ஒண்ணு வடக்க பார்த்து சரியா இருக்கணும், இல்லைன்னா கிழக்க பார்த்து இருக்கணும், அல்லது தெற்க பார்த்து இருக்கணும். அந்த மனை வடகிழக்கை பார்த்தோ, அந்த மனை தென்கிழக்கை பார்த்தோ, அந்த மனை தென்மேற்கை பார்த்தோ, அந்த மனை வடமேற்க பார்த்தோ இருந்தால் அந்த மனையோ அப்படி அமைக்கப்பட்ட கட்டடமோ மனை முறிவு கட்டடம் என்று பெயர். ஆக ஒரு இடம் வாங்குகின்ற பொழுது அந்த திசைதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த 4 கார்னர் திசைய கோண திசை என்று சொன்னார்கள், 4 திசையை திசை என்று சொன்னாங்க. அப்ப அது 9 பாகங்களாக பிரிக்கிறான். சரி, அப்ப மெய் என்றதுல வாஸ்து சொன்னதுல மெய்யை சொல்லி முடிச்சுட்டேன். இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு, வாய்ப்பு இருக்கும்போது சொல்றேங்க. மெய் அடுத்து வாய், அத சொல்றாங்க. அப்ப இந்த வாய் என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது, வாய் தான் கோவிலாக மயன் உருவப்படுத்துகிறார். 2 குற்றங்கள் மெயினா சொல்றார். என்ன குற்றம்? நிலமும் திசையும் சரியா இருக்கணும். ஒரு கோவில்னா 2 குற்றம் இல்லாம, முதல்ல 2 குற்றம் இல்லாம இருக்கணும், அத சொல்றாரு. ஆக உடலை சொல்லிட்டு திரும்ப வாயை சொல்லிட்டு திரும்ப கண்ணுக்கு வர்றாரு. அந்த கண்ணை எதை உபயோகப்படுத்துகிறாருன்னா நம்மளுடைய வீட்டை உபயோகப்படுத்துறாரு. பாருங்க, நம்மளுடைய உடல் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு செயல்திறனாக இருந்தாலும், அறிவு எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும், மாபெரும் வீரனாக இருந்தாலும், அறிவாளியா இருந்தாலும், அழகியா இருந்தாலும். ஹலோ, சொல்லுங்க. இது உங்க நம்பர்.
சார் கேக்குதுங்களா? கேக்குது. வேற மொபைல்ல இருந்து இல்ல 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 வந்துருச்சு சார். சார் பேசட்டுங்களா? ஓகே ஓகே. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சாரிங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. கேக்குதுங்க. ரைட், நல்லதுங்க ஐயா. சரிங்க ஐயா, தொடங்குறேன், மீண்டும் தொடங்குறேன். அதனால நம்ம வாசு அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை நமக்கு தர்றாங்கன்னு சொன்னேன் நான். என்ன பாடத்திட்டம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொன்ன சார். அப்ப மெய்க்கு நகரமாகவும் இந்த வாய்க்கு கோவிலாகவும் கண்ணை இல்லமாக வைத்தார்னு சொன்னாங்க சார். மூக்க தடாகம் என்று சொன்னேன். அதுலதான் நம்ம இது கட்டாச்சு சார். எங்கு நோக்கிலும் நீர்நிலைகள் இருக்கிறதுக்கு பெயர் தடாகம் என்று பெயர் சார். ஆக ஒரு நிலம் தரமாக வளமாக இருக்கிறது என்று சொன்னால் நீரை பொறுத்துதான் இருக்கு. நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. அதனால அந்த நீரை எதுக்கு வைத்தான் என்றால் மூக்குக்கு வைத்தான். சரிங்க, எல்லாம் இருந்தாலும் பிறர் பேசுவது ஒலி நமக்கு கேட்க வேண்டும் அல்லவா? அதுக்கு காலை கிணறுக்கு ஒப்பிட்டார் சார். ஆக இந்த வாஸ்து என்ற இந்த கலைக்கு நகரத்தை பற்றி சொல்ல போகிறேன், இல்லத்தை பற்றி சொல்ல போகிறேன், தடாகத்தை பற்றி சொல்ல போகிறேன், கிணறை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு தான் மயன் அவர்கள் அதை தொடங்குகிறார். ரொம்ப அழகா தொடங்குறார் சார். அவர் தொடங்குற அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சார். நேத்து இரவு ஒருத்தர் பேசினாரு, அதே மாதிரி இன்னொருத்தரும் பேசுறாங்க சார். வீட்டுல எங்க மரம் வைக்கணும், எங்க மரம் வைக்க கூடாது, என்னென்ன மரம் வீட்டுல வைக்க கூடாது, தயவு செய்து இதை வரையறுத்து கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி. இரவு ஒரு பெண்மணி கேட்டாங்க, வடக்கு கிழக்குல மரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, என்ன காரணம், நீங்க விஞ்ஞானபூர்வமாக விளக்குங்கன்னு கேட்டாங்க. விளக்கலாம் சார். இந்த கோவில்ங்கிற பகுதியை இந்த இடத்துல தலைப்புக்கு கொண்டு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோவில் வாஸ்து பற்றி பேசல. இல்லம், அதாவது வீடு, திருமண மண்டபங்கள், நம்மளுடைய மனிதர்கள் வாழக்கூடிய கட்டடங்களை மட்டும்தான் நம்ம பேச போறோம் சார். அப்ப எந்த கட்டடங்களா இருந்தாலும், நீங்க ஒரு இல்லம் கட்டினாலும் சரி, அல்லது ஒரு தொழிற்சாலை கட்டினாலும் சரி, அல்லது ஒரு திருமண மண்டபம் அல்லது தங்கும் விடுதி எது கட்டினாலும் சரி, எந்த கட்டடங்களாகவும் சரி, வடக்கு கிழக்கு கூடுமானவரை திறந்த வெளியாக இருப்பது அவசியம் சார். ஒரு கட்டடம் கட்ட போறீங்கன்னா தெற்கை காட்டிலும் வடக்கு கொஞ்சம் அதிகமான இடம் விடணும் சார். மேற்கை காட்டிலும் கிழக்கு அதிகமான இடங்கள் விடணும் சார். வடக்கும் கிழக்கும் அதிகமான இடம் விட்டு தெற்கும் மேற்கும் கொஞ்சம் அதை விட குறைவான இடம் விட்டு கட்டடம் கட்டினால் அதுவே வளத்திற்கு வாழ்வழிக்கும் வளமளிக்கும் என்று வாஸ்து வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க சார். அதனால அந்த கட்டடங்கள் நீங்க முதல்ல அமைக்கின்ற பொழுது இடம் இப்ப உதாரணமாக ஒரு தெற்கே 5 அடி விட்டீங்கன்னா வடக்க கூடுமான வரை ஒரு 6 அடி அல்லது 7 அடி விடணும். அதாவது காம்பவுண்ட கழித்து அப்படிங்கிறது ஒரு சட்டம். சரி, வடக்கும் கிழக்கும் ஏன் மரங்கள் வைக்க கூடாது, ஏன் உயர்ந்த கட்டடங்களை கொடுக்க கூடாது? இப்ப உதாரணமா ஒரு வடக்க ஒரு 15 அடி விட்டு ஒருத்தர் அழகா கட்டியிருக்காருன்னா அவருடைய பையனும் பிற்காலத்திலேயே அங்க ஒரு வணிக விழாவும் ஒரு கட்டிடுவாங்க. அப்படி கட்டக்கூடாது. வடக்கு கிழக்கு ஏன் இடமா இருக்கணும்னா அந்த காற்று வடக்கே இருந்து வரக்கூடிய காந்த புலம் ஆற்றும் சூரியன் கிழக்கே இருந்து வரக்கூடிய சூரியன் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்ச ஆற்றலாக உங்களுடைய வீட்டினுடைய மைய பகுதிக்கு வருகிறது. ஆக காந்த புல ஆற்றல் வடக்கே நீங்கள் அடைத்து விட்டீர்கள் என்றால் அந்த காந்த புலன் ஆற்றல் உள்ளே வராது. கிழக்கே நீங்கள் அடைத்து விட்டீர்கள் என்றால் அந்த சூரியனுடைய வெப்பமும் ஒளியும் வராது. காலையிலே வருகின்ற அந்த சூரிய ஒளி உடம்புக்கு மிகுந்த நன்மையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும். வடக்கே இருந்து வரக்கூடிய காந்த புலன் ஆற்றல் உங்களுடைய அறிவாற்றலை உண்டு பண்ணும். அதனால்தான் வடக்கும் கிழக்கும் இடங்களை விட சொல்லி வடக்கும் கிழக்கும் மரங்களை விட வைக்கக்கூடாது, கடைகள் கட்டக்கூடாது என்பதை சொல்லி இருக்கிறார். அது ஒரு விஞ்ஞான, எதை எடுத்தாலும் விஞ்ஞானம். இப்ப உதாரணமா ஒருவர் கேட்டார், ஒரு வீட்டில் உடைய கழிவு நீர், ஒரு வீட்டை கழுவி விடுகின்ற நீர், மழை நீர் எல்லாம் எந்த திசையை பார்த்து போகணும்? வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து வெளியேறணும். வடகிழக்குல வெளியேறினா ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொன்னோம்.
இதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான சான்று? ஒரு நண்பர் கேட்டார். என் இனிய நண்பர்களே, அப்படி என்றால் தெற்கும் மேற்கும் உயர்ந்து வடக்கும் கிழக்கும் தாழ்ந்துதான் இருக்கிறது. இந்தியாவினுடைய பெரும்பகுதியான அதாவது வலதுபுறமா ஒரு படியில நீங்க ஏறும்போது கூட பாத்தீங்கன்னா சார் உங்க ஆடியோ கேட்கல சார். சண்முகவேல் சார் உங்க ஆடியோ கேட்கல. சார் சண்முகவேல் சார், இந்த நிலையை பின்பற்றி வைக்கின்ற பொழுது ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும், வளம் வர முடியும் என்பதை சொன்னாங்க சார். ஒரு வீடு அஷ்ட ஐஸ்வர்யத்தோட வர முடியும் சொன்னாங்க. ஒரு நண்பர் கேட்டார், வாஸ்து வேறு ஜோதிடம் வேறாங்க. இல்ல சார், ரெண்டும் ஒண்ணுதான். நான் பல மேடையில 42 வருஷமா இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜோதிடம் என்ற அஸ்திவாரத்தில் தான் வாஸ்து இருக்கிறது. பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் என்று ஆசைப்படுறேன் சார். இப்ப சூலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாயும் புதனும் வடக்க சூலம். ஏன் சார் செவ்வாயும் புதனும் வடக்க சூலம் வச்சாங்க? காரணம் இல்லாம வச்சிருப்பாங்களா? வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போலாம் சார். இந்த நவகிரகங்களை எங்க வைக்கணும்னா சாஸ்திரப்படி வாஸ்துப்படி எங்க வைப்பாங்கன்னா வடகிழக்குல தான் வைப்பாங்க சார். நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நவகிரகங்கள்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோவிலுடைய ஈசான பாகத்தில் இருக்கும், அதாவது வட கிழக்கில் இருக்கும் சார். சரிங்க, வாங்க அப்படியே நவகிரகத்து பக்கம் போகலாம் சார். இப்போ அப்படியே சூரியனையும் சுக்கிரனையும் அப்படியே கொஞ்சம் அந்த கண்ணால் பாருங்க சார். அவங்க ரெண்டு பேரும் எதை பார்த்திருப்பாங்கன்னா கிழக்க பார்த்திருப்பாங்க சார். சரி, அப்படியே சந்திரனும் சனியும் பாத்தீங்கன்னா அப்படியே மேற்க பார்த்திருப்பாங்க சார். செவ்வாயும் புதனும் பாத்தீங்கன்னா தெற்க பார்த்திருப்பாங்க சார். வியாழனை பாத்தீங்கன்னா வடக்க பார்த்திருப்பாங்க. அப்படியே ஒரு கற்பனை பாருங்க, அந்த 9 கிரகங்களும் அதுல 7 கிரகங்கள், அதாவது சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் வாரங்கள. இப்போ நீங்க புறப்பட போறீங்க, ஒரு ஊருக்கு புறப்பட போறீங்க. சென்னையில இருந்து என்னுடைய ஊர் மதுரைக்கு வர போறீங்கன்னா வியாழக்கிழமை புறப்படணும்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது உங்க பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்கோம்? தெற்க சூலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அது நவ கிரகங்கள் எந்த திசையை பார்க்கிறதோ அந்த திசைக்கு பின்புறம் சூலம் சார். இது ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நீங்க நினைவு வச்சுக்கலாம் சார். இப்போ சூரியன் என்று எடுத்துக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அது எதை பார்த்திருக்கு? சூரியன் கிழக்க பார்த்திருக்கோம் கோயில்ல. அப்ப நமக்கு மேற்கதான் சார் சூலம். கிழக்கினுடைய எதிர்ப்புறம் மேற்கு. ஆக ஜோதிடத்தில் ஆன்மீகம், ஆன்மீகத்தில் அறிவியல், அறிவியலில் வாஸ்து இருக்கு சார். இதுதான் மிக முக்கியமான ஒரு அமைப்பு சார். அப்ப திசைகளை மட்டும் இல்ல, திசைகளுடைய கிரகங்களை மட்டும் அல்ல, ஒன்றொன்றையும் அழகாக வகுத்து வச்சிருக்கார் சார். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு 64 கட்டம் போட்டோம்னா அதுக்கு மண்டுகோ பதம்னு பேரு. அப்ப இந்த 81 பதம் போடுறோம்னா பரமசாயி பதம்னு பேரு. அந்த 81 பரமசாயிக்கும் 89 தேவதைகளை கொடுத்தான், வெளியில தேவதைகள் கொடுத்தான். வீட்டுல 9க்கும் வெளியில தேவதைகள் கொடுத்தான், உள்ள தேவதைகள் கொடுத்தான் சார். இதையெல்லாம் ஒரு வாஸ்து வல்லுநர் சரியாக தெரிந்து கொண்டார் என்றால் அந்த வீடினுடைய வளம் வாஸ்துவாக வரும், சிறப்பாக வரும் என்பது எந்த விதமான ஐயங்களும் நமக்கு இல்லை சார். அப்ப இந்த திசையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வீடு கட்டுகின்ற பொழுது
தலைவாயில் தான் சார் முக்கியம். எனது அன்புக்குரியவர்களே, யாரையும் கோச்சுக்காதீங்க. இப்போ உச்சப்பகுதி நீச்ச பகுதின்னு சொல்றாங்க. பழம் வாஸ்து நூல்கள்ல உச்சப்பகுதியும் இல்லை நீச்ச பகுதியும் இல்லை சார். ஆக என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டா, இப்ப வடக்கு வாசல் வைக்கிறீங்கன்னா வடமேற்குல இருந்து வடகிழக்கு வரைக்கும் அது 9 பாகமா போடுறாங்க சார். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, வெள்ளிக்கடுத்து சனி, அதுக்கடுத்து ராகு, கேது, இப்படி 9 பாகமா போடுகின்ற பொழுது கேது கடைசியா வந்துருவாரு. கிழக்க வைக்கும் போது வடகிழக்குல சூரியனை தொடங்குறாங்க சார். அது இந்த 4 காரணம் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருப்பாங்க சார். அப்ப ஜோடலாய் உங்களுக்கு தெரியும், சூரியனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் இணையக்கூடாது அல்லது பார்க்க கூடாது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 4 காரணத்துல எந்த காரணத்தை கொண்டும் நிச்சயமான தலைவாசல் வைக்கக்கூடாது சார். இது மிக முக்கியம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, அந்த 4 காரணம்ல நிச்சயமா வாசல் வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வைக்கிறாங்க சிலர், உச்சப்பாகம் நீசப்பாகம். அப்ப எங்க வைக்கணும்? சூரியன் கடந்துடணும், சந்திரன் கடந்துடணும், செவ்வாய் கடந்துடணும், புதன், வியாழன், வெள்ளியில வைக்கணும். இப்ப உதாரணமா வடக்கு 90 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தான். அப்ப 10 அடி சூரியன், 10 அடி சந்திரன், 10 அடி செவ்வாய் போக புதன், வியாழன், வெள்ளியில வைக்கணும் சார். அதே மாதிரி கிழக்கு அப்படிதான். இதுல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்றேன். வடக்கு வச்சாதான் சிறப்பு தலைவாசல், கிழக்கு வச்சாதான் சிறப்பு, தெற்கு மேற்கு வச்சால் சிறப்பில்லை என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மக்களிடம் இருக்கிறது. தவறு சார். நீங்க வடக்க வாசல் வைத்து வாஸ்து வளமாக விதிகள் படி கட்டப்படவில்லை என்றால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வரத்தான் செய்யும். ஆனா எந்த திசையில் வைக்கிறீர்கள் என்று முக்கியம் இல்லை, வாஸ்து விதிகளை எப்படி பின்பற்றினீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்ப ஒருத்தர் மேற்கு பார்த்து வாங்கியிருப்பாங்க, மேற்குலதான் வீதி இருக்கும். இவர் மேற்க வச்சா ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பாரு, நல்லா இல்ல, நீங்க வடக்கதான் வைக்கணும்னா இவர் என்ன செய்வாருங்க, மேற்க நுழைஞ்சு சுத்தி வடக்க ஒரு வாசல் வச்சு உள்ள போவார். இது மனை முறிவுங்கிற குற்றம் சார். மீண்டும் சொல்றேன், தெரு எப்படி இருக்கிறதோ, எந்த திசையை பார்த்திருக்கிறதோ, வடக்கை பார்த்திருந்தால் வடக்கு, கிழக்கை பார்த்திருந்தால் கிழக்கு, தெற்கை பார்த்திருந்தால் தெற்கு, மேற்கை பார்த்திருந்தால் மேற்குதான் நீங்க தலைவாயில் கண்டிப்பாக வைக்கணும். இப்ப தெற்க வாசல் வாங்கிட்டு தெற்க நுழைந்து கிழக்குல தலைவாயில் வச்சு சுத்தி போக கூடாது சார். நிச்சயமா மனை முறிவு சார். அப்ப அந்த கட்டடம் அந்த வாரிசுக்கு தங்காது. இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமா நம்மளுடைய, அதனாலதான் அதுக்கு வாயில்னு பேர் வச்சாங்க சார். தலை வாயில்னு ஏன் பேர் வச்சாங்க? எஞ்சான் உடம்புக்கு வாயில் ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர் கூட கோணிட்டா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, அவரை ஒரு பெரிய அலைய கோணவாயின்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு வீட்டுக்கு மிக உச்சமாக இருப்பது, சிறப்பாக இருப்பது, உயர்வை தருவது தலைவாயில் தான் சார். அந்த தலைவாயில் புதன் பாகம், வியாழன் பாகம், அதுக்கடுத்து சுக்கிரன் பாகத்துல வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்டோர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சார். இந்த அடுப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது கிச்சன் என்று சொல்ல போது இப்ப ஒரு தவறு செய்யறாங்க, அதை நான் பிறகு சொல்றேன். பொதுவா நீங்க அடுப்பு வைக்கணும்னா தென்கிழக்கு அல்லது வடமேற்கு, வடமேற்குங்கிறதுக்கு ஒரு 60 மார்க்கு, தென்கிழக்கு என்பதற்கு 100 மார்க்கு. அடுப்பு மேற்க பார்த்து இருக்கணும், நாம் கிழக்க பார்த்து சமைக்கணும் சார். நமக்கு இடதுபுறம் சிங்கம், வலதுபுறம் நெருப்பும் இருக்கணும். ஆக வலதுபுறம் சூரியனுடைய காற்றும், இடதுபுறம் சந்திரனுடைய காற்றும், அதான் சூரியகலை சந்திரகலை. அதனாலதான் நம்ம கிழக்க பார்த்திருக்கும் போது வலதுபுறம் அடுப்பும் இடதுபுறம் சிங்கம் வைக்கணும்னு சொன்னாங்க. இப்ப ஒரு தவறு செய்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா, என்னன்னா அந்த அடுப்படி வைக்கிறாங்க இல்லையா கிச்சன், அதுல மையத்துல அடுப்பு வைக்கிறாங்க சார். இப்ப அது ஒரு பேஷனா வருது. தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது மட்டுமல்ல, அந்த பாத்திரங்களை கழுவ அல்லது சமையல் வேலைக்காரிக்கு
அந்த சமையல்ல ஒரு ஓரமாக தென்கிழக்கு பகுதியில ஒரு ஒரு வாசல் வச்சிருப்பாங்க சார். தயவு செய்து அக்னி மூலையில் வாசல் வச்சா பெண்களுக்கு கருப்பையில பிரச்சனை வரும் சார். அதனால அதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் சார். எந்த திசையில என்ன வைக்க, ஒரு பசுமாடு பசும் தொழுவம் கட்டணும்னாலும் கூட என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய தோட்டமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அக்னியில கட்டிடக்கூடாது. என் அனுபவத்துல நிச்சயமா பாக்குறேன், அந்த பால் மடி வற்றுகிறது, அந்த அந்த பால் காம்புகள்ல புண் வருது சார். இந்த தென்கிழக்குல ஒரு பெட்ரூம் அமைச்சு அதுல ஒரு ஆண் பெண் இருக்க பொழுது அந்த கரு கூட சரியா தங்குறது இல்லை, அது கலையிறதுன்னா அனுபவ ரீதியா பாக்குறோம் சார். இந்த வடகிழக்குல பெட்ரூம் போடக்கூடாது, ஆனா போடலாம். ஏன் போடலாம்னா விருந்தினர் தங்குறதுக்கு போடலாம். ஏன்னா அவங்க வந்தவொடனே கிளம்பிடணும். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நம்ம வீட்டுல குடும்ப உறுப்பினர். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு சார், அந்த ஃபேக்டரியில வடமேற்குல ஒரு குடம் அமைக்க சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா பினிஷிங் ப்ராடக்ட் அங்கதான் கொண்டு வைக்கணும் சார். ஆக எல்லாம் முடிஞ்சு லாரியில ஏற்றி விற்பனைக்கு போற பொருளை வடமேற்குல வச்சால் அங்கே பொருள்கள் லகுவாக சீக்கிரம் விற்றுவிடும். நீங்க பாருங்க, கல்லாப்பெட்டி எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பகுதி பாத்தீங்கன்னா கல்லாப்பெட்டி, அதாவது பணப்பெட்டி அல்லது வியாபாரத்துல கல்லாப்பெட்டின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தென்மேற்குல தான் வைக்கணும் சார். பணம் இருக்கிற இடம் தென்மேற்குல வைக்கணும். காரணம் என்ன, அது அங்கேயே இருக்கும். வடமேற்குல வச்சதா என்ன ஆகும், ஒன்றும் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லை சார், தண்ணி மாதிரி செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம முன்னோர்கள் பார்த்து இந்த இடம் வீடு ஒரு சக்கரம், அதுல எப்படி இருக்கணும் எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். இப்ப உதாரணமா அக்னியில போர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்குல வற்றுது சார். வற்றாத வளமான நீரோட்டம் இருந்தாலும் காலப்போக்குல வற்றுது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நீரூற்ற நீங்க எங்க அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல குபேர பாகம், ஈசானிய பாகம், இந்திரன் பாகம், இந்த 3 பாகத்துல தான் சார் நீரூற்று இருக்கும். அதே மாதிரி பள்ளம் தொட்டி, தண்ணி தொட்டி நீர் தொட்டி கீழே அமைக்கணும்னா அந்த பள்ளம் வரணும். மேற்கையோ தெற்கையோ எந்த காரணத்தை கொண்டு அமைச்சிடக்கூடாது, பள்ளம் அமைச்சிடக்கூடாது. அப்படி அமைத்தவங்களை பார்த்திருக்கேன், தென்மேற்குல அமைக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சென்னையில, 4 மாடி சார், அது ஒரு பெரிய பங்களா. நேர வடகிழக்குல ஒட்டி, கொஞ்சம் ஒட்டி, வடகிழக்க ஒட்டியே தலைவாசல், அதை ஒட்டியே உள்ள இடது பக்கம் பாத்தீங்கன்னா மாடிப்படி சார். அந்த மாடிப்படி நேர் ஈசானியத்துல வருது. இப்படி 4 மாடி இருக்கு சார். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா தென்மேற்குல செப்டிக் டேங்க் சார். மலக்குழி என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. மலக்குழிக்கு எந்த இடமுமே சொல்லல, வடமேற்கு ஒன்னத்தான் சொல்லியிருக்க. வேற எந்த பாகத்திலே கூடுமானவரை அமைக்க கூடாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா 20 அடி அகலத்துல வாங்கி வீடு கட்டும் போது மலக்குழி என்னன்னா அது மூடி அதுக்கு மேலதான் நடந்து வர்றாங்க சார். என் உயிரினும் மேலானவங்களே, தலைவாயிலுக்கு நேரே தண்ணி தொட்டியின் மேல கூட நடந்து வரக்கூடாது சார். அந்த வீதியில இருந்து உள்ள வீட்டுக்குள்ள வர்றீங்க, அப்ப தலைவாயில் இருக்கு, அந்த தலைவாயில இடைவெளி இருக்கு, வீட்டுக்கும் தெருவுக்கும் இடைவெளி இருக்கு. அந்த சார் சிக்னல் ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். ஐயா சண்முகவேல் ஐயா, உங்க சிக்னல் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க வீடியோ வேணா மியூட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க, கேட்கும்னு நினைக்கிறேன். உங்க சிக்னல் ரொம்ப லோவா இருக்கு சண்முகவேல் ஐயா. ஆடியோ மட்டும் பேசுங்க. கேட்கலங்கய்யா. பேசுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களா? உங்க
அதான் உங்க சிக்னல் வீக்கா இருக்கு. மறுபடியும் வீடியோ மட்டும் கட் பண்ணுங்க. ஆடியோ அப்ப சாரி சார், இங்க இதுல சிக்னல் வராம இருக்காது. இப்ப என்னமோ கொஞ்சம் இந்த 2-3 நாளா இதாகுது. கடந்து 2-3 நாளா இப்ப 1 மாசமா கரண்டா வரும்போது நீங்க இதே போட்டுருவேன் சார், நம்ம யூபிஎஸ்ஏ போட்டுருவேன், கவலைப்படாது. சரி சரி. உங்க வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ சரிங்க. பேசுங்க. அப்ப ப்ளீஸ். வீடியோவை கட் பண்ணணுமா? ஆமா, ஏன்னா வீடியோனாலதான் சிக்னல் உங்களுக்கு அதிகமா எடுக்குது, ஃப்ரீஸ் ஆகுது. வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ பேசுங்க. சிக்னல் நல்லா வந்த அப்புறம் வேணா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்ப பேசுற கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்க. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது, சொல்லுங்க. சரி. அப்ப குழி அமைப்பது கூட வடக்கும் கிழக்கும் அமைக்கணும். குறிப்பாக குபேர பாகம், இந்திரன் பாகம், ஈசானிய பாகத்துலதான் எந்த குழியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அப்ப மரம் வைப்பதுன்னா தெற்கு மேற்கு வைக்கணும், மரம் வடக்கு கிழக்குல வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்பர் நேற்று ரொம்ப வற்புறுத்தி சொன்னார், ஐயா சீனிவாசன் ஐயா அதுல பேசும்போது வீட்டுல எந்த மரம்லாம் வைக்க கூடாது, அதை அறுதிட்டு நீங்க சொல்லுங்க ஏன்னாருங்க. அந்த கடமையை இப்ப நான் 2-3 கேள்வி கேட்டாங்க, இதுலயே நான் வந்துடும் சார். இப்போ மயன் அவர்கள் 8 விதமான மரங்களை வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு பின்னால வந்தவர்களும் அகத்திய மாமுனியும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 16 இருந்து 17 மரங்கள் வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுங்கிறாங்க. இந்த 17 மரங்களையும் நான் குறிச்சு பல வீடுகளை போய் பார்க்கும் பொழுது அந்த பாதிப்புகள் வருவதை நான் பார்க்கிறேன் சார். என்னென்ன மரம் அப்படிங்கறத நான் சொல்றேன், உங்களால முடிந்தால் எழுதி கொள்ளுங்க சார். மெதுவாகவே சொல்றேன். ஒரு வீட்டுல பருத்தி, 2 அகத்தி, 3 பனை, 4 நாவல் மரம். இதான் சார். பல வீட்டுல நாவல் மரம் இருக்கும்போது வெட்ட சொன்னா பயங்கரமா கோவம் வரும் சார். 5 அத்தி சார், 6 எருக்கு, 7 வெள்ளருக்கு, 8 புளிய மரம், 9 கருவேல மரம். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார் ப்ளீஸ். சரிங்க சார், மறுபடியும் சொல்றேன், குறிச்சுக்கங்க. அதனால ஒண்ணும் இல்லை சார். முதல்ல 1 பருத்தி. ஓகே. 2 அகத்தி. ஓகே சார். 3 பனை மரம். ஓகே. 4 நாவல் மரம். 5 அத்தி மரம். 6 எருக்கு. 7 வெள்ளருக்கு. 8 புளிய மரம். ஐயா ஃப்ரீஸ் ஆயிருக்குங்கய்யா. ஐயா சார், லக்ஷ்மணன் சார், உங்க மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். சொல்லுங்க. பேசுங்க சார். உங்க சிக்னல் ஃப்ரீஸ் ஆகுது. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுறேன் சார். அப்புறம் கொஞ்சம் சிக்னல் நல்லா வந்த அப்புறம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால இந்த 17 மரங்கள் வீட்டுல வளர்க்க கூடாது சார். சொல்லுங்க சார். 8 வரை தான் கேளுங்க சார். சொல்றேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். 8 புளிய மரம் சார். ஓகே சார். 9 கருவேல மரம் சார். 10 முருங்கை மரம் சார். ஓகே சார். 11 கல்யாண முருங்கை மரம் சார். 11 கல்யாண முருங்கை மரம். 12 கள்ளி மரம். கள்ளி பல்லுக்கு போடக்கூடாது. பள்ளிக்கூடம்னு போறீங்களா, அந்த கள்ளி மரம். 13 கரு ஊமத்தை சார்.
14 இலவ மரம், 15 வில்வம் சார், 16 ருத்ராட்சம், 17 உதர வேங்கை சார். இந்த 17 மரங்களும் ஐயா அந்த கள்ளி மரம் சொன்னீங்களா, பள்ளி மரங்க பான்னு சொன்னீங்களா, பாவா காவா? இல்ல, பள்ளிக்கு பறை கள்ளி, கள்ளி மரம், கள்ளி கள்ளி கா இல்லி கள்ளி கள்ளி மரம். கருவு மத்தை, அதுக்கடுத்து கருவு மத்தை, அப்புறம் இலவம், அப்புறம் வில்வம், ருத்ராட்சம், குதிரை. இதுல ஒரு வீட்டுல போய் பார்த்தோம்னா, ஒரு செட்டியார் வீட்டுல பாத்தீங்கன்னா இது வில்வ மரம் வளர்த்துட்டு இருக்காங்க சார். அதை எப்படி வெட்ட சொல்றது? ஆனா வெட்ட சொன்ன சார். காரணம் என்னன்னா, வில்வ மரம் இருக்கக்கூடாது வீட்டுல சார். உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயம் சொல்றேன். செடியானாலும் முள்ளு செடியை தயவு செய்து வீட்டுல வளர்க்காதீங்க. தயவு செய்து முள்ளு செடியை வளர்க்காதீர்கள். என்ன சார், நாங்க எதுக்கு சார் முள்ளு செடியை வளர்க்கிறோம் அப்படின்னா, ரோஜாவில் முள்ளு இருக்கு, அதனால அது வளர்க்க கூடாது. ஒரு வீடு வாங்கும் பொழுதே திசை பார்த்து வாங்கணும்னு, பள்ளமேடு பார்த்து வாங்கணும்னு, அதுல சல்லியம் இருக்கான்னு பார்க்கணும் சார். அதனால வீடு வாங்கி வீடை கட்டும் போது நல்லா கிளறி விடணும் சார். பழைய உமி, பழைய கரித்துண்டு, எலும்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது சார். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நீங்க சல்லியத்தை வீட்டில் உருவாக்குகிறீர்கள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன் வாங்குறீங்க சார், அந்த செதில் எலும்பெல்லாம் வீட்டினுடைய மண் தரையில, வீட்டினுடைய வெளியில மண் தரையில அப்படியே படிந்து அது உள்ளே கிடக்கும் சார். கோழி அதனுடைய எலும்பு துண்டுகள், இந்த மாதிரி பல எலும்பு துண்டுகள், அதாவது விலங்கினத்தினுடைய எலும்பு துண்டுகள் வீட்டில் இருக்கக்கூடாது. நிலம் வெட்டுறீங்க, அதுவும் ஒரு சல்லியம் சார். நான் சொல்றது மயன் சொன்ன 16 சல்லியத்துக்கு அடுத்து என்னுடைய அனுபவ ரீதியில நான் அதை சொல்றேன் சார். நகம் வெட்டுவது, முடியை எடுத்து சிக்கல் எடுத்து அந்த முடியை கண்டிப்பா எடுத்து ஒரு கூடையில போட்டு வெளியில போட்டுறணும் சார். நகம் வெட்டினீங்கன்னா வெளியில போட்டுறணும். எலும்பு துண்டுகளோ அல்லது சிறகுகளோ இருந்தா வெளியில போட்டுறணும். அது மட்டுமல்ல, மயன் அழகா சொல்றாரு, வீட்டுல தெற்கு மேற்குல வைக்கக்கூடிய மரங்கள், இந்த இது இல்லாத மரம் செடி கொடிகள் வைக்கலாம் சார். ஆனா அந்த சருகுகள் அங்க அந்த வீட்டுக்குள்ளேயே விழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்படி விழுந்திருந்தால் அந்த வீட்டுல செல்வம் போகும். ஒரு வீடு சார் அழகா கட்டியிருக்காங்க, பக்கத்து வீட்டுடைய ஓடை இவங்க நிலத்துக்குள்ள போகுது சார். அப்படி போகவே கூடாது சார். இப்போ என் நண்பர் ஒரு வியாபாரம் இது கீழ்த்தளத்துல பிடிச்சார், மேல அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்டுடைய கடைசி 4 மூலையிலையும் அந்த தூம்பு வச்சு கழிவு நீர் போகுது சார். ஆக இவர் சென்டர் பாயிண்ட்ல இவருடைய கடை, ஆனா அதை ஒட்டியே 4 பாகத்திலேயும் கழிவு நீர் போகுது. நான் சொன்னேன் இது கூடாது. ஆக கழிவு நீர் நம்மளுடைய சுவரோட ஒட்டி இன்னொருத்தவங்களுடைய கழிவுன்னு வரவோ அல்லது வரக்கவோ கூடாது சார். நிழல் கூட மற்றவங்களுடைய கட்டடமோ அல்லது மற்றவங்களுடைய மரத்தினுடைய நிழலோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, கோவிலுடைய கோபுர அந்த கோபுரத்தினுடைய கட்டடங்கள் கூட நம்மளுடைய கட்டடத்தில் விழுகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பல கோவில் கட்டடத்தை ஒட்டியே கட்டினவங்களாம் யாருமே விருத்தி இல்லை சார். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத ஒரு விதிகளை நாம் பின்பற்றக்கூடாது. ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க அல்லது கட்டடங்கள் கட்டுறீங்க, லாட்ஜ் கட்டுறீங்கன்னா அந்த தலைவாயிலுக்கு நேர வீதி போகக்கூடாது சார். ஒரு நண்பர் கேட்டார், கோவிலுடைய கருவறைக்கு நேர வீதி போகுதா இல்லையா அப்படின்னார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கோவில் கருவறை வாசலுக்கு நேரே வீதி போகுது, சன்னதின்னு பேரு, சன்னதி தெருன்னு பேரு. ஆனா அதுக்கு நேர கொண்டு போய் என்ன வச்சிருப்பாங்கன்னா தேரை வச்சிருப்பாங்க. அதுக்கு அங்கிட்டு வழி இருக்காது, ரெண்டா பிரிஞ்சிரும். ஆனா நீங்க ஒரு கட்டடம் கட்டி உங்க கட்டடத்துக்கு நேராக குத்தல் வந்ததுன்னா அது பாதிக்கும். உதாரணமாக வடகிழக்கு ஆண் தன்மை சிவம், சிவசக்தின்னு பேரு.
தென்மேற்கு சக்தி பெண் அமைப்பு. ஆக வடகிழக்கிலே இருந்து வரக்கூடிய காந்த புலனாற்றல் தென்மேற்கிலே ஸ்டோரேஜ் ஆகுதுங்க. அப்ப சிவசக்தி ஐக்கியம். அப்ப வடக்கும் வடகிழக்கும் தெற்கினுடைய தென்மேற்கும் கெட்டு போனால் வளம் அந்த வீட்டிலே உறுதியாக இருக்காது சார். வளமான வாசு இருக்காது, வளமான வாழ்வு இருக்காது. வடகிழக்கு கெட்டு போனால் அந்த வீட்டிலே ஆண் தன்மை, ஆணினுடைய வர்க்கத்தினுடைய செயல்கள் எல்லாம் மந்தமாகும். தென்பகுதியிலே கெட்டு போச்சுன்னா, கன்னிபாகம் கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நேர் தென்மேற்குல வாசல், அது பக்கத்துல செப்டிக் டேங்க். நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த வீட்டுல கண்டிப்பாக வடக்கு கிழக்கிலேயோ தென்மேற்கிலேயோ வச்சா, வடகிழக்கு சிவம் சொன்னேன், அந்த வீட்டு தலைவன் தடமாறுவான். தென்மேற்குல வச்சீங்கன்னா அந்த பெண்மணி தடமாறுவா சார். இது என்னுடைய 42 வருட அனுபவங்களை நான் பார்க்கிறேன் சார். அது மட்டும் இல்ல, வடகிழக்குல மாடிப்படி வச்சு ஒட்டி மாடிப்படி ஏறுதுன்னா கரெக்டா 12 வருடத்துக்குள் அந்த வீடு விற்பனைக்கு வந்து விடுகிறது. இதை நான் அனுபவ ரீதியா பாக்குறேன் சார். அது மட்டும் இல்லாம கொடுமை என்னன்னா, வடகிழக்குல வச்சு கீழே குளியல் அறைய போடுவாங்க, அல்லது இது நம்ம மழை இது போடுவாங்க. அதெல்லாம் தவறு சார். ஒரு கழிவறை கூட எங்க இருக்கணும்னு நம்மளுடைய மயன் சொல்லியிருக்காரு சார். நீங்க கழிவறையில போய் எப்படி உட்காரணும்னு சொல்லியிருக்காரு சார். இப்ப கழிவறையில போய் நீங்க உட்காரும் போது கூட உங்களுடைய முகம் ஒண்ணு வடக்கு பார்த்து இருக்கணும், அல்லட்டா தெற்கு பார்த்து இருக்கணும். அப்போ உங்களுடைய கழிவறையில வைக்கக்கூடிய பேஷன், அதனுடைய முகம் ஒண்ணு வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லைன்னா தெற்க பார்த்து இருக்கணும். கிழக்கு பார்த்து மேற்க பார்த்து பேஷன் அமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி திசைய வச்சே நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சார். ஒரு திறந்த வெளியில போய் மழை ஜலம் கழிக்க போனாலும் சரி, ஆற்றிலே குளிக்க போனாலும் கிழக்க பார்த்து முங்கணும், அல்லது நீங்க வடக்க பார்த்து முங்கிறது மிக சிறப்பு சார். ஏன்னா வடக்கிலே முங்கி திரும்பி ஹலோ சார், ஆடியோ கேட்கல சார். சார் உங்க ஆடியோ கேட்கல. வெயிட்ட எங்க கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஒரு வீடுல ஒரு அறையில சார் உங்க ஆடியோ கேட்கல சார். பீரோ சொல்லுங்க. உங்க ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது சார். ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது சார். அப்ப உங்களுடைய பீரோல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் சார், எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா பணம் வைக்கிறது, நகை வைக்கிறது, பத்திரங்கள் வைக்கிறது புறமே கதவு எத்தனை வைக்கணும் அத கூட நம்ம மைண்ட் சொல்லியிருக்காரு சார். ஒரு வீடுனா கதவு வந்து எப்படி வைக்கணும், ஒட்டப்படையில வைக்கணும். உயர்ந்த இடத்துல போகணும், ஒரு கதவுங்கிறது எவ்வளவு வைக்கணும்னா 1, 3, 5, 7 ஒற்றைப்படையில வைக்கணும். ஜன்னல் தூண் விட்டோம்னா ரெட்டப்படையில வைக்கணும். 2, 4, 6 வைக்கணும். ஆனா அது 0ல முடியக்கூடாது, 20, 30, 40 முடியக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். தூண் எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு சதுரமான ஒரு இடத்த வாங்குறீங்க, அல்லது நீள் சதுரமான ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அத மையமா 2 கோடு போடும்போது மையத வந்து பிரம்மபாகம், அந்த புள்ளியில வந்து தூண் வச்சிடக்கூடாது. அந்த இடத்துல தூண் வச்சா வீட்டு தலைவனுக்கு அல்லது கட்டட உரிமையாளனுக்கு உயிர் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சார்.
ஆக தூண்கள் அமைக்கிறதும் அல்லது விட்டங்கள் அமைப்பது கூட ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க சார். ஒரு ஹால் அமைக்கும் போது விட்டங்கள் போடுறீங்க, பீம், அது கூட ரெட்டப்படையில இருக்கணும். ஆனா அது தலைவாசலுக்கு நேர்படாதான் இருக்கணும், குறுக்குப்படி இருக்கக்கூடாது. குறுக்க இருந்தா அதுக்கு பேர் நெஞ்சு கூடுன்னு பேரு சார். அது எந்த வாஸ்து மொழியும் சொல்லப்படாது சார். ஒரு தலைவாயிலுக்குள்ள நுழையும் போது குறுக்கால பீம் வரக்கூடாது சார், நேராக தான் சார் வரணும். ஒரு தலைவாயில நுழையும் போது அடுத்த தலைவாயில் நேராகத்தான் இருக்கும். அதுல ஒருத்தர் கேட்டார், தலைவாயிலுடைய உயரம் எவ்வளவு வைக்கணும் சார் அப்படின்னு. இதுல ரொம்ப மிகப்பெரிய இப்ப ஒரு தவறு நடக்குது. என்னன்னா, தலைவாயிலுடைய உயரம், அதாவது கட்டணத்தை கழிச்சுதான் நான் பேசுறேன், 7 அடி வைக்கிறாங்க சார். 7 அடி வைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஹலோ சார், அதாவது தலைவாயினுடைய உள்கூடு 6 அடியும் அகலம் 3 அடியும் வைக்கணும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5.25 5.75 தான் வைப்பாங்க. தலைவாயில் குனிஞ்சு போறது மாதிரி தான் வைப்பாங்க சார். அடுத்த தலைவாயில் உள்ளே நுழையும் போது எவ்வளவு வைக்கணும், அதை விட ஒரு நூல் கம்மியா வைக்கணும் சார். ஆக தலைவாயிலுடைய உயரத்தையும் நம்மளுடைய வாஸ்து நூல் குறிப்பிடுகிறது. தளம் அமைக்கிறத கூட ஒரு வாஸ்து நூல் குறிப்பிடுகிறது. வடக்குல இருந்து நீங்க நுழைஞ்சு தெற்க நோக்கி போறீங்கன்னா ஒவ்வொரு அறையும் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே இருக்கணும் சார். நீங்க செட்டிநாடுலாம் போனீங்கன்னா ஒரு அங்குலம் உயர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கும். நான் இப்ப இருக்க பொறியாளர்கிட்ட என்ன சொல்றேன், ஒரு அங்குலம் அல்லது ஒரு நூல் கூட்டுங்க. அப்ப கூட நம்ம ஒரு நூல் கூட்டி அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விதி. அதே போல சார் இந்த அமைப்புகள்ல பார்க்கின்ற பொழுது ஜன்னல் வைக்கும் போது தலைவாயிலுக்கு நேரா தலைவாயில் விடணும். அப்படி தலைவாயில் விட முடியலைன்னா ஜன்னலாவது வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அழிப்பாய்ச்சல் குற்றம் என்று பெயர். அதனால தலைவாயிலுக்கு நேரா சுவரோ கண்டிப்பா வைக்கக்கூடாது சார். தலைவாயிலுக்கு நேரா மாடிப்படி வரக்கூடாது. தலைவாயிலுக்கு நேரா தூண்கள் வரக்கூடாது. தலைவாயிலுக்கு நேரா சுவர் வரக்கூடாது. இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை சார். ஆக தலைவாயிலுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாயிலுக்கு முன்னாடி மரங்கள் வரக்கூடாது. தலைவாயிலுக்கு முன்னாடி அந்த மாமிசம் வெட்டக்கூடிய அந்த கடைகளோ மருத்துவமனைகளோ துறவிகளுடைய இடமோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ரொம்ப மிக 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 தெளிவா சொல்லியிருக்காங்க சார். இதுல மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இப்ப நான் வந்துட வேண்டிய ஒரு சூழல் இருக்கேன் சார். ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்று. இப்போ சிதம்பர கோல் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு சார். இப்போ டேப் வச்சிருக்கோம், நம்ம 100 அடி டேப் வச்சிருக்கோம், சிலர் 50 அடி டேப் வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு கோல் வச்சிருப்பாங்க சார். அந்த கோலுக்கு 32 அங்குலம் நீளம் இருக்கும் சார். அந்த 32 அங்குலம் ஏன் வச்சாங்கன்னா, அதுக்கு சிதம்பர கோல் ஏன் பெரு வச்சாங்கன்னா, எம்பெருமான் நடராஜ பெருமான் 32 அங்கலட்சணத்தோடு இருக்கிறாராம் தில்லையில அந்த சிற்பம். அதனாலதான் 32 அங்குலம் கொண்ட ஒரு சிதம்பர கோலை வச்சாங்க சார். இந்த சிதம்பர கோலை வச்சுதான் குழிக்கணக்குன்னு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சேன். இது ஒரு கணக்கு சார். இதெல்லாம் ஒரு 3 நாட்கள் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இந்த சப்ஜெக்டை மட்டும் 3 நாள் சொல்லலாம் சார். அப்ப 32 பெருக்கும் பொழுது 1024 அங்குலம் வரும். அடிவாரம் மாத்தினீங்கன்னா 7 அடி ஒரு அங்குலம், ஒரு அங்குலத்துல 3ல ஒரு பகுதி வரும் சார். அதான் ஒரு குழிங்கிறது 7 அடி ஒரு அங்குலம், ஒரு அங்குலத்துல 3ல ஒரு பகுதி சார். இதை வச்சுதான் நாங்க குழி கணக்கு போடும்போது ஒரு வீடா இருக்கட்டும், மண்டபமா இருக்கட்டும், லாஜா இருக்கட்டும் 16 பொருத்தங்கள் பார்க்கிறோம். தெய்வப்பிரவில கேட்டிருப்பீங்க, கட்டடத்துக்கு மனைப்பொருத்தம் அவசியம், காதலுக்கும் மனைப்பொருத்தம் அவசியம். அப்ப ஒரு கணவன் மனைவிக்கு மனப்பொருத்தமும் இருக்கணும், அதே போல கட்டடத்துக்கும் மனையினுடைய அளவு சரியா இருக்கணும் அப்படின்னு கவிஞர். இதைத்தான் மயனா அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க, ஒரு கட்டடத்தினுடைய நீளம் அகலம் பார்க்கணும். எத்தனையோ நண்பர்கள் கேட்பாங்க, சார் இந்த அளவு எப்படி பார்க்கறது, அறைக்கு பார்க்கணுமா, உள்ளளவு பார்க்கணுமா, வெளியளவு பார்க்கணுமா? அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு அறையினுடைய அளவுகளையும் பார்க்கணும்.
ஆக உள்ளளவில் பார்க்கணும், வெளியளவு நீளம் அகலம் பார்க்கணும். நீளம் அகலத்தை பெருக்கினீங்கன்னா சுற்றளவு அதனுடைய அதுக்கு உரிய குழி கணக்கில் பார்க்கணும். அதுல 16 பொருத்தம் பார்க்கணும் சார். இப்ப நீங்க மனையினுடைய எத்தனை குழிகளுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு அபூர்வமான செய்தியை மயன் சொல்றார் சார். என்ன சொல்றார் அப்படின்னா அந்த சோடச மனை பொருத்தம் சொல்றாரு. சோடசம் என்றால் சோடசன்னா 16 அர்த்தம் சார். 16 பொருத்தங்களை ஒரு இல்லத்திற்கு கொடுக்கிறார். ஒரு ஆண் பெண் பொருத்தத்திற்கு தச பொருத்தம் பார்ப்பது போல ஒரு மனைக்கு 16 பொருத்தங்களை பார்த்து ஒருவன் வீடு கட்டினால் அல்லது ஒரு கட்டடங்கள் அமைத்தால் அவன் வாழையடி வாழையிட வாழ்வான். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபனில் யானும் ஒருவன் அன்றோ என்று சொல்றாங்கல்ல வள்ளல் பெருமான். அது போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு வீட்டை எடுத்து அந்த அளவை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட கேட்காம இந்த வீட்டுல ஆதாயம் அதிகமா இருக்குமா செலவு அதிகமா இருக்குமான்னு சொல்லிடலாம் சார். அது மட்டுமல்ல, அந்த வீட்டுல அடிக்கடி மரணங்கள் ஏற்படுதா, அந்த மரணங்கள் துர்மரணங்கள் ஏற்படுதாங்கிறத சொல்லிடலாம் சார். எப்படி அந்த நீளம் அகலத்துல வச்சு அந்த அந்த மனை எந்த கிழமையில் பிறந்திருக்கிறது, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாள்ல எந்த நாளில் பிறந்திருக்கிறது, 15 திதியில் எந்த திதியில் பிறந்திருக்கிறது, 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, 12 லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறது, மேஷமா, மேஷத்திலிருந்து மீனம் எதில் பிறந்திருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு தாரபலம் பார்ப்போம். இந்த உரிமையாளனுக்கும் அந்த அந்த மனை பிறந்த நட்சத்திரத்துக்கும் தாரபலம் பார்ப்போம். அதற்கும் மேலே பஞ்சகம் பார்ப்போம் சார். இந்த 16 பொருத்தங்களை பார்த்து ஒரு சிறப்புற அதனுடைய சிறப்புகளை உள்வாங்கி கொண்டு அதன்படி ஒரு வாஸ்து வல்லுநன் கணிதம் போட்டு அந்த அந்த வீடோ அந்த கட்டடமோ கட்டப்பட்டால் பரம்பரையா அந்த வீடு இருக்கும் சார். சில வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நன்றாக கட்டப்பட்டிருக்கும், நடுவுல பிரிச்சிருப்பாங்க சார். அதான் பெரிய கொடுமை. அது மட்டும் இல்லாம நீரை பிரிக்கவே கூடாது சார். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஊடால சவுறு வச்சிருப்பாங்க. இவன் எங்கிட்ட இருந்து தண்ணி எடுப்பான், அவன் அங்கிட்ட இருந்து தண்ணி எடுப்பான் சார். அந்த வீடெல்லாம் இன்றைய இருந்து பாங்க விருத்தியா இருக்காது. எவனாவது ஒருத்தன் விரைவில் வித்துருவான், ஒருத்தன் சீனம் அடைஞ்சிருவான் சார். நிலக்கதவை புடிங்கி மாத்தி வச்சிருப்பான். இவங்க சொல்லுவாங்க எங்க தாத்தா வாழையடி வாழையா வாழ்ந்தாரு, அந்த காலத்துல போனாங்கன்னா 3 தெரு ஜில்லாவே அவருக்கு வணங்கும். இப்ப புல்லா போட்டுட்டு போற நிலைமையில கூனி குறுகி நடக்கிறதுக்கு காரணம் வீட்டினுடைய மகாலட்சுமி தங்க விடாமல் செய்வதுதான் அந்த காரணம். அந்த 16 பொருத்தங்கள்ல எதெல்லாம் ஒரு வீட்டிலே இருக்க வேண்டுமோ, ஒரு கட்டடத்தில் இருக்க வேண்டுமோ, அதையெல்லாம் இல்லாமல் செய்கின்ற பொழுது அங்க எப்படி மகாலட்சுமி தங்குவார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு பரிகாரத்தை தேடிக்கிட்டே போறோம் சார். ஒருத்தர் சொல்றாரு நான் 1.5 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன், கொண்டே காமிக்கிறாரு. என்ன நான் பார்த்தேன், இது நல்ல தெருக்குத்து, நல்ல ஈசானியத்துல குத்துது. நான் சொன்னேன் இது ஈசானியத்துல குத்துது, இது தவறு, இது பரிகாரம் செஞ்சிருங்க சார். நான் பரிகாரம் செய்வதில்லை, பரிகாரம் சொல்லப்படல. விநாயகர் வைக்கலாம், சூளம் வைக்கலாம் சொல்லப்படுவது ஏட்டில் சொல்லப்படவில்லை. சிலர் சொல்றாங்க ஈசானியத்துல தெருக்குத்துனா நல்லதுன்னு. அன்புக்குரியவர்களே, அந்த வீட்டினுடைய தலைவனுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் சோபிக்காது. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அவனுக்கு எப்படி பலன் அளிக்கும் என்று கேட்டீங்கன்னா, அவனுடைய தசாபுத்தி ஓரளவுக்கு உச்சமாக யோகமா இருக்கிற போது அதிகமா தெரியாது. அவன் இறகு முகத்துல வேணுங்கிற அளவுக்கு கடன் கிடைக்கலாம். ஆனா மோசமான தசாபுத்தி வருகின்ற பொழுது அவனை அப்படியே பாதாளத்தில் அந்த வீடோ அந்த கட்டடமோ தள்ளி விடுகிறது. அப்ப ஒரு வீட்டை எடுத்து அளந்து பார்க்கும்போது இது லாபம் அதிகமா இருக்குமா அல்லது செலவு அதிகமா இருக்குமான்னு அவனை கேட்காமையே சொல்லிடலாம் சார். ஒரு வீட்டுல கர்ப்பம் என்று பார்க்கும்போது அந்த வீட்டுல அதிகமாக சுபகர நிகழ்வுகள் இல்லாம அசுபங்களே நடந்தது என்று ஆணித்தரமாக ஒரு வீட்டை நம்ம சொல்ல முடியும் சார். அது மட்டும் இல்ல அன்புக்குரியவர்களே, அந்த
இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது நேத்திரம்னு ஒரு கணக்கு அதுல வரும் சார். சோடசமனை பொறுத்து நேத்திரத்துல இரு கண்ணு, ஒரு கண்ணு, குருட்டு கண்ணு இருக்கு சார். குருட்டு கண் அமைச்சு வீடு அமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்காது சார். இப்ப ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காம போயிருமா? என்ன சார் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, முதற் கன்னியானதுக்கு பிறகு கல்யாணம் ஆகும் சார். இல்லைன்னா கல்யாணம் மாறுபட்டு நடக்கும். முதற் கன்னினா என்ன? 26, 28 வயசுல நடக்கலாம், அல்லது அந்த பெண் வேற ஒரு மதம் விட்டு ஜாதி விட்டு போகலாம், அல்லது தன்னுடைய தரத்தோட கீழே இறங்கி போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டிலே நேத்திரம் சார். நேத்திரம் இல்லாத வீடுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த வீட்டிலே தடுமாற்றங்கள் இருக்கும், அந்த வீட்டிலே தீர்க்கப்படாத நோய் இருக்கும். ஒரு டாக்டர் அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி முடிஞ்சோன்னா இடுப்பு கீழே விலகவே இல்லை சார். அவங்க என்னென்னமோ செஞ்சாங்க, காரணம் அந்த வீட்டுல நேத்திரம் இல்லை சார். ஆனா ஒரு வீட்டுல நேத்திரம் வந்து மிக 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 அவசியம். ஒரு வீட்டுல கர்ப்பம் என்று சொல்லக்கூடிய மிக மிக அவசியம். இதெல்லாம் நம்மளுடைய மயம் நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கா சார். ஒரு கட்டில எங்க போடணும்? ஒரு வீட்டுக்கு போன சார், புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. நான் போய் பார்த்தேன், சார் ஆடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். சார் சண்முகவேல் சார், ஆடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2 கட்ல, சிங்கிள் கட்ல பேசுங்க சார், பேசுங்க. ஆடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். ஆடியோ ஸ்டாப் ஆயிருக்கு உங்களுது சண்முகவேல் சார். ஒண்ணு வடக்கு நோக்கி சாப்பிடணும், இல்லைன்னா ஆடியோ ஸ்டாப் ஆயிருக்கு சார். சார் சண்முகவேல் சார், ஆடியோ ஸ்டாப் ஆயிருக்கு. சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், இணைப்புல இருக்கீங்க. தச்சு கழித்தல்னா என்னன்னு பலருக்கு தெரியல சார். வாஸ்து பூஜை செய்யறது கூட ஏதோ ஒப்புக்கு செய்யறாங்க. அது எப்படி செய்யணும், என்ன முறையில செய்யணுங்கிறதெல்லாம் வாஸ்து நூல்ல சொல்லப்பட்டிருக்கு சார். வாஸ்து நூல்ல எங்க தலை வச்சிருப்பா, எந்த மாதம் வச்சிருப்பா, சூரியன் உதிக்கிற மாதத்துல எதிர்த்த ராசியில தலையை வச்சு சூரியன் உதிக்கிற ராசியில காலம் நீட்டி இருப்பாங்கிற வரைக்கும் சொல்லி, அதை எந்த பாவத்துல பூஜை போடணுங்கிற வரைக்கும் நம்ம மைண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகடு மூடுறது, அது ஆர்சி, அது என்னைக்கு மூடணும்னு சொல்லியிருக்கான். மரம் என்னைக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். மரம் எப்ப இழைக்கணும்னு சொல்லியிருக்கான், எப்ப நில வைக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ முகடு மூடுறதுக்கு இல்லைங்களா ஆர்சி, அது கூட பாத்தீங்கன்னா மிருகசீசம், சித்திரை, அவிட்ட இதுலதான் மூடணும். நீங்க காலண்டர்ல பாத்தீங்கன்னா மோட்டு நட்சத்திரம்னு அது இருக்கும் சார், அன்னைத்தான் நீங்க மூடணும். அந்த கலவையை கூட தெற்கு தென்மேற்குல இருந்து தான் போட்டுட்டு வரணும் சார். அதுக்கு மேல இருந்து அதை மூடுறதுக்கு அதுக்கு ஒரு பூஜை செய்யும். அதே மாதிரி முதல் நாள் கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு முன்னாடி ஆசாரியார்கள் தச்சு கழித்தல் செய்வாங்க சார். இன்னைக்கு தச்சு கழித்தல் என்பது ஒரு கனவா நனவா போயிடுச்சு. அதனால இந்த அமைப்புகள் ரொம்ப முக்கியம் சார். ஒரு வீட்டுல ஒரு கிறிஸ்தவ நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஒரு ஹால்ல 17,000 ரூபாய்க்கு ஒரு சிலை வச்சிருந்தாங்க சார். அற்புதமான சிலை, இங்கிலாந்துல வாங்கின சிலை. இயேசு பெருமான் சிலுவையில அடைஞ்சு அப்படியே ரத்தம் சுற்றுவது மாதிரி ஒரு சிலை, அற்புதமான சிலை.
தான கண்கோடி போகணும். ஆனா அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை சார். இதை எப்படி சொல்வது? நான் இந்து, ஆனா இப்படி சொன்னேன் சார். படங்கள் கூட நல்ல படங்கள் வைக்கணும். வீட்டுல எப்படி முள்ளு மரங்கள் வைக்க கூடாதோ, முள்ளு செடிகள் வைக்க கூடாதோ, அது மாதிரி படங்கள், சோகமான நெகட்டிவான படங்கள் வைக்கக்கூடாது. மகாபாரத போர் வைக்கக்கூடாது சார். இந்த வீட்டுல எந்நேரம் பார்த்தாலும் அமைதி குறையும். சோகைக்கு சீதையினுடைய அசோகவனத்து படம் வைக்கக்கூடாது, அந்த வீட்டுல சோகமே இருக்கும் அப்படின்னு அவங்களை எடுத்து சொல்லி அந்த இதை எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக என் அன்புக்குரியவர்களே, தளம் அமைக்கிறதுல சொல்லிட்டு அப்புறம் அந்த கேள்விக்கு பதிலுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்களை நன்றாடி கேட்டுக்கிறேன், தளம் அமைக்கிறதுல சிமெண்ட் தளம் போடுங்க, இந்த மார்பிள் போடாதீங்க, கிரானைட் போடாதீர்கள், டைல்ஸ் போடுங்க, இயற்கையோடு ஒத்து வாழுங்கள். அது மட்டும் இல்லாம ஜன்னல் எல்லாம் இப்போ எதுல வைக்கிறாங்கன்னா இரும்புலையும் பைப்பர்லையும் வைக்கிறீங்க, அதெல்லாம் தவறுங்க. அதே மாதிரி கல்லு கட்டடம் இடுப்புக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி சிமெண்ட்ல செங்கலா வைக்காம செங்கலையே வச்சாதான் வீட்டுக்குள்ள அந்த வைப்ரேஷன், அதாவது வாசனுடைய வைப்ரேஷன் ரொம்ப சிறப்பா கிடைக்கும் சார். இப்படி ஒவ்வொரு அமைப்பா ஒவ்வொரு கருத்தா நம்ம சொல்லிட்டு போறதுக்கு ஆயிரம் இத நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சார். அதனால இதையெல்லாம் பார்த்து நம்ம நடந்துகிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சார். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சொல்ல ஆசை, அதை தொகுத்து சொல்ல ஆசை. அதனால இதுவரைக்கும் சொன்னதுல நீங்க நிலம் வாங்கும் போது கவனமாக வாங்கணும். சூரிய வாஸ்து மனையா சந்திர வாஸ்து மனையான்னு பார்க்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்திருக்கிற மனையான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம திசை சரியா இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா அந்த மனை வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, தலைவாயில் சரியாக அமைக்கணும், அது புதன் வியாழன் வெள்ளியில் அமைக்கணும், தளங்கள் சரியா அமைக்கணும். அது மட்டும் இல்லாம மூடு போடும்போது சரியான நாள்ல மூடணும், சரியான இடத்துல மழைக்குழி அமைக்கணும், சரியான இடத்துல தண்ணி தொட்டி அமைக்கணும், சரியான இடத்துல ஓவர் டேங்க் மேல தென்மேற்குல அமைக்கணும். இந்த கௌரவம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் சார். இன்னும் ஊடால உள்ள நிறைய கணிதங்கள் இருக்கு சார், ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. எனவே அன்புக்குரிய என்னுடைய உயிரினும் மேலானவர்களே, அன்புக்குரிய ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களே, நீங்க கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றதுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கும்போது இந்த பகுதியை விட்டுட்டீங்கன்னு கேட்காதீங்க. காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வாசு என்பது ஒரு கங்கை வெள்ளம். கங்கை வெள்ளத்தை சங்குக்குள்ள அடைச்சிட முடியாது, அந்த 1.5 மணி நேரத்துல உறுதியை அடைக்க முடியாது. அதனால அங்கங்க தொட்டு நீங்க ஒரு திருமணத்துக்கு போகும்போது பன்னீர் தொளிச்சா அங்கங்க அப்படியே விழுகிறது போலதான் தொளிச்சிருக்கிறேன். ஒரு 2 நாள் 5 நாள் போப்பா இருக்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் என்னால சிறப்பாக சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் 8 நாள் 9 நாள் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை. இந்த வாய்ப்பை ஐயா அழைச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை, கேட்கிற உங்களுடைய இது. நீங்க கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன். விடுபட்டு போடுறதுன்னு மட்டும் சொல்ல வேண்டாம், ஏன்னா நிறைய வச்சிருக்கேன், என் உள்ளத்துல இருக்கு. ஆனா ஐயா என்ன சொல்லிட்டாங்க, 1.5 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடணும், கேள்விக்கு நீங்க தயாராகணும்னு சொன்னதுனால அவங்க அன்பு கட்டளைக்கு இணைஞ்சு நான் இப்ப என்னுடைய உரையை இப்ப நிறைவு செய்கிறேன். இப்ப கேள்வி பதிலுக்கு வர்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி, கேட்ட உங்களுக்கும் நன்றி. வாசல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு அன்பு வேண்டுகோள், இப்போ வானியல் வேத வாஸ்து அப்படின்னு ஒரு நூல் எழுதிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய 42 வருஷ அனுபவத்துல எழுதுறேன். நான் 5வது தலைமுறை தூரத்துல. அதனால என்னால முடிஞ்சதை நான் இந்த சமுதாயத்துக்கு விட்டு செல்லலாம் நினைக்கிறேன். எனவே ஐயா அவர்கள், சீனிவாசன் ஐயா அவர்கள் தலைமையில நீங்க கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை, நான் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எனவே நீங்க கேட்கிற கேள்விக்கு அடியே எனக்கு தெரிந்த அளவுல இந்த 42 வருஷ சிற்றறிவுல உங்களுக்கு கொடுக்குறேன். சார் வணக்கம் சார், நான் ராமச்சந்திரன் பேசுறேன். நார்த் ஃபேஸ் வீட்டுல ஈசானி மூலையில இருந்து ஒரு 3. ஐயா ப்ளீஸ் யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க வரிசைப்படி தான் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவாங்க. எல்லாரும் மியூட் பண்ணுங்க. திரு ராமச்சந்திரன் மியூட் பண்ணுங்க.
கேள்வி கேட்கணும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலன்னா மெசேஜ் போடுங்க. எல்லாரையுமே கேள்வி கேட்க அனுமதிக்கப்படும். இடையில யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், நிகழ்வுக்கு டிஸ்டர்பா இருக்கும். கொஸ்டின் செஷன் ஆரம்பமாயிடுது. ஐயா இவ்வளவு நேரம் ஒரு மிக சிறப்பானது ஒரு உரை ஆற்றினாங்க. எப்போ இன்டர்நெட் ப்ராப்ளம் கொஞ்சம் நமக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்கு, அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட் ரெக்டிஃபை பண்ற மாதிரி இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஐயா ஏதாவது ஒரு வழி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, வாட் எவர் நிகழ்ச்சி ஒரு அருமையான ஆழ்ந்த சப்ஜெக்டிவான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவர்களுக்கு மீண்டும் ஸ்டார் அகாடமி சார்ந்த நன்றியை சொல்லிட்டு இப்போ நம்ம கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், எல்லாருமே மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண டிஸ்டர்பா இருக்கும். கொஸ்டின் செஷன் தனா அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் வணக்கம் ஐயா. ஒரு கட்டடத்துல நேத்திரம் சரியா இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா, மெதுவா கேளுங்க, நான் பதில் சொல்றேம்மா. சொல்லுங்க. கட்டிடத்துல நேத்திரம் சரியா இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னதுமா எனக்கு உண்மையிலே புரியலமா, கொஞ்சம் கோச்சு. நேத்திரம் சொன்னீங்க இல்லைங்க சார், கட்டிடத்துல நேத்திரம். ஆமா, அது எப்படி கண்டுபிடிக்கன்னு கேக்குறீங்களா? அதாங்கம்மா, அந்த குழி கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குதுங்கம்மா. அந்த கணக்கு அதுல அந்த நேத்திரம் 1 கண்ணா 2 கண்ணா 3 கண்ணான்னு வரும். அது ஐயா அனுமதித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த கணிதம் மட்டும் சொல்லித்தர ஒரு நாள் ஆகுங்க. அம்மா ஒரு நிமிஷம், சீனிவாசன் ஐயா அனுமதித்தாங்கன்னா ஒரு நாள் போர்டுல எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி 16 பொருத்தங்கள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேம்மா. ஐயா நிச்சயமா அதை இன்னொரு நாள் செஷன் வச்சுக்கலாங்க. மகிழ்ச்சி அம்மா, நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு விவேகானந்தன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், நான் பேசுறது கேக்குதா ஐயா உங்களுக்கு? கேக்குது, கேட்கலாம். இப்ப கேட்கலையே. கேட்கலையா? சொல்லுங்க. வீடியோ வரல ஐயா, வீடியோ வரல, உங்க பேச்சு வரல. இது மட்டும் தான் செய்யல. ஐயா உங்க கேள்வி கேட்கல, உங்க ஆடியோ ஃப்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க பரமேஸ்வரி விஜயன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை கேட்கலாம். பரமேஸ்வரி விஜயன். பரமேஸ்வரி விஜயன் கேட்கலாம் உங்க விஷயத்த. ஹலோ, அன்மியூட் பண்ணிருக்கேன். கேளுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. அதாவது இப்ப மனையோட்ட அளவு இருக்கு இல்லைங்களா, அதுல நடுவுல இருக்கிற 3 பாகமா இல்ல நம்ம செட்பேக் எல்லாம் விட்டுட்டு வெறும் கட்டிடம் கட்டுறோம் இல்லைங்களா, கட்டிடத்துல இருந்து 3ல அந்த புதன் வியாழன் வெள்ளி அதுல மெயின் என்ட்ரன்ஸ் வைக்கணுமா? எப்படி கணக்கு? மன கணக்கா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்விமா. நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, மனையில 3 பாகமா பிரிக்கணுமா இல்ல கட்டடத்தை 3 பாகமா பிரிக்கணுமான்னு கேட்கறீங்க. அருமையான கேள்வி. கட்டடத்தினுடைய புறவாய்க்கு புறவாய், அதாவது எட்ஜ் டு எட்ஜ் எவ்வளவு அகலம் இருக்கோ அதை 9ஆல வகுத்து அதை 1 பாகம் சூரியன், 2வது பாகம் சந்திரன், 3வது பாகம் செவ்வாயை கழிச்சு புதன் வியாழன் வெள்ளியில வைக்கணும். சனி ராகு கேதுல வைக்க கூடாதுமா. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க வாஸ்து ஜெகதீசன் ஆவடி. வணக்கம்பா ஐயா. வீடியோ ஆன் ஆகலையே ஐயா, அது நீங்க தான் ஆன் பண்ணணுங்கய்யா, அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம். வரல. சரி, ஓகே ஐயா, நான் விஷயத்த கேளுங்க. ஐயா ஒரு 3 கேள்வி கேட்டாங்க ஐயா நம்ம மக்கள். இருங்க ஒரு நிமிஷம், நீங்க ஐயா இணைப்புல ஐயாவுக்கு
ஓகே ஓகே, கேளுங்க, கேட்கலாம். ரயில் தண்டவாளம் அருகிலே 2 மனைகள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. முன்பக்கம் பின்பக்கம் இருக்கு. அந்த மனை வாங்கலாமா அல்லது சுரங்க ரயில் பாதை செல்கிறது, வெளிநாட்டில் ஒரு நபர் சேர்த்திருந்தால் வேறு வீடு இருக்குது, சத்தமா பேசுங்க. வியாபார ஸ்தலமாக மாற்றலாமான்னு கேட்டிருக்காரு ஐயா. ஐயா கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதுங்கய்யா. ஐயா சண்முகவேல் ஐயா, நீங்க பேசுறது கேக்குது. அவர் வாசு ஜெகதீசன் ஐயா ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசுறாங்க. அவங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஜெகதீசன் சார். நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு மனை பார்த்தேன் ஐயா. விமானம் இறங்கி ஏறிக்கிட்டே இருக்க சத்தமா இருக்கு. அந்த இடங்கள் நம்ம வாங்கி பார்க்கலாமா? சரிங்க, நன்றி ஐயா. ஆடியோ தெரியல. ஆமாங்க. ஹலோ சார், ஐயா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல விமான இறங்குற சத்தம்லாம் கேக்குது, அந்த இடத்துல இடம் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உங்க வீடியோ சண்முகவேல் ஐயா உங்க வீடியோ மியூட் பண்ணுங்கய்யா. என்ன உங்க ஆடியோ பேண்ட்விட்த் உங்க பேச்சு வந்து சொல்லுங்க, எப்ப சொல்லுங்க, கேக்குதா? கேக்குது. அதாவது அவங்க ஏர்போர்ட் பக்கத்துல விமான சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு, அந்த இடத்துல மனம் வாங்கலாமான்னு கேக்குறாங்க. ஐயா பொதுவா வந்து மனை வாங்குறத பத்தி ஒண்ணும் தவறே இல்லைங்க. சத்தம் கேட்கறத பத்தி ஒன்னும் பிரச்சனையே இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது ரயில் போகக்கூடிய இடத்துல வாங்கினோம்னா அந்த ரயிலுடைய தண்டவாளத்தினுடைய அதிர்வுகள் நம்ம வீட்டை தாக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு குளம் கடற்கரையில வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த அலையினுடைய ஓசை அந்த அதிர்வுகள் வந்து வீட்டை தாக்கும்போது வீட்டை பாதிக்கும். இப்போ தெருக்குத்தல்னு ஏன் வச்சாங்கன்னா அதனுடைய காற்று நேரா வந்து நம்மளுடைய வீட்டை இது பண்ணும்போது நம்ம வீட்டினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், நம்மளுடைய சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். அது போலதான் விமானம் வந்து இறைச்சல் வர்றது ஒரு பெரிய இது இல்லையா, அது அதனுடைய ஒலி வந்து நம்மளை தாக்காது. நன்றிங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க சம்பங்கி ராஜா, அவங்க பண்ணிட்டு அவங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. வாழ்த்துக்கள், சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த நம்ம கோயில் கட்டுற மாதிரி நம்ம கல் கட்டடத்துல வீடு கட்டலாங்களா இல்ல கட்டக்கூடாதுங்களா ஐயா? அதாவது ஐயா வீடு, அதாவது வீடுனா மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம் அப்படி வச்சு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்ப லாட்ஜ் எடுத்துக்கிறீங்க, திருமண மண்டபம் எடுத்துக்கிறீங்க, குறிப்பா வீடு எடுத்துக்கிறீங்க. நீங்க கேட்ட கேள்வி. ஆமாங்க ஐயா. மயன் என்ன சொல்றான்னா உங்களுடைய தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா, சரிங்க ஐயா, அதுக்கு மேற்பட்டு எந்த காரணத்தை கொண்டும் கல்லு கட்டடம் மேல வரக்கூடாது. ஓ சரிங்க ஐயா. ஆனா கோவில் ஒண்ணுக்குத்தான் வரணும். சரிங்க ஐயா. இதுல இன்னொரு கேள்வி, துணை கேள்வி. சரிங்க. அந்த தூண் வைப்பாங்க பாத்தீங்களா, ஆமாங்க, அத வந்து அழகா டிசைன் பண்ணி கல்லுலயே வைப்பாங்க வாங்குறதுக்கு விட்டத்துல. அதுவும் வைக்க கூடாதுங்க. ஓ சரிங்க. அதோட இன்னொரு தவறு என்ன தெரியுங்களா, எடை இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா, அந்த எடை வந்து 5 இது வரணும் சார், 5 சட்டம் வரணும். அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு நந்தினின்னு பேருங்க, அந்த கீழ் சட்டம். சரிங்க. நம்ம கூட படிதாட்டா பத்தினின்னு சொல்றோம்ல, அந்த படிக்கு பேரு நந்தினின்னு பேருங்க. சரிங்க. அந்த படிய கூட வந்து எப்படி போடக்கூடாதுன்னா கல்லுல போடக்கூடாது. ஆக எந்த காரணத்தை கொண்டு கல்லு உபயோகப்படுத்தவே கூடாதுங்க ஐயா. கடகாலோட முடிச்சிடணும், கரெக்டுங்களா ஐயா? கடகாலோட அது தொப்பில் பகுதியோட முடிச்சிடணும் ஐயா. அந்த உயரம் ரொம்ப அதிகமா கொடுக்க கூடாது. இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். எங்க வீட்டுல வந்து 6 அடி உயரத்துல உயரம் கொடுத்துருக்கேன். சரிங்க ஐயா. கட்டியிருக்கேன். என்னுடைய சனுக்காக கட்டிருக்க பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா. வாஸ்து நண்பர்கள், வாஸ்து மாணவர்களா வந்தவனே முதல் கேள்வியே என்னன்னா, சரிங்க ஐயா வந்து இடுப்புக்கு மேல, அதாவது தொப்புள் பகுதிக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தளம், வீட்டினுடைய தளம். சரிங்க. ஆனா ஐயாவே 6 அடி வச்சிருக்கீங்களே அப்படின்னா முதல் அவங்க சாப்பிட்டாங்க, விருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த கேள்விதான் கேட்டாங்க என்ன. சரிங்க ஐயா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து வயலாக இருந்த இடம்.
இப்ப நான் மதுரையில திருநகர்ல எக்ஸ்பிரஸ் ஏரியாவோட விரிவாக்கத்துல வீடு வாங்கியிருக்கீங்க. சரிங்க. அப்ப காலப்போக்குல வந்து அந்த தளம் உயரும், அதாவது ரோட்டினுடைய தளம் உயரும். வீட்டினுடைய தளம் ரோட்டை பார்க்கணுமே ஒழிய ரோட்டினுடைய தளம் வீட்டை பார்க்க கூடாது. சரிங்க. அதனால பின்னாடி வந்து எப்படியும் உயர்ந்துரும். நீங்க இப்ப எங்க திண்டுக்கல்ல சில பாத்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, அப்புறம் ரோடுகளை எக்ஸ்டென்ஷன் பண்ணி ரோட போட போட உயர்த்த உயர்த்த வீடு கீழே போயிடும், வீடு தாழ்ந்து போயிடும். ஆமாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னா அந்த வீடு வந்து எந்த வகையிலையும் விருத்தி வராதுங்க. சரிங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் வீடு கட்டி 8 வருஷம் ஆச்சு. இப்ப 2வது ரோடு போட போறாங்க. சரிங்க. இப்ப முதல் படிக்கு வந்துருச்சு அது. சரிங்க. பையன் கூட சொன்னாங்க, பையன்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, அப்பா வந்து தளத்தையே முதல் தளத்தையே மாடி மாரி கட்டியிருக்காருப்பா அப்படின்னு கிண்டலா சொன்னாங்களாம். இப்ப பாருங்க உயர்ந்து சில வீடு வந்து கொஞ்சம் கீழே போகுது, இப்பவுமே போகுதுங்க. அதனால வந்து நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துதாங்க செய்யணும். நீங்க கேட்ட கேள்வி, தூங்கும் வரக்கூடாது, தொப்புளுக்கு மேல எந்த கருங்கல்லும் வரக்கூடாது. ஒரு சிலர் மதில் சுவர் கட்டுறாங்களே கருங்கல், அதுவும் தவறு தானுங்களா? அந்த சரிங்க, இடையில இருந்து ஒரு கணக்கு எடுத்துங்க. என்னுடைய நேம வந்து என்னுடைய செல் நம்பரை வந்து நம்ம சீனிவாசன் ஐயாட்ட வாங்கிக்கோங்க. இல்ல இருக்குங்க, நான் கான்டாக்ட் பண்ணிருக்கேன் உங்க கையில. ஐயா உங்க நம்பரை நீங்க தளத்திலேயே சொல்லலாம், எல்லாரும் நோட் பண்ணி தேவைன்னா தொடர்பு கொள்ளலாம். உங்க நம்பரை சொல்லுங்க. சொல்றேன் சார். அதாவது நான் கலாய்வு 42 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. சரிங்க. எல்லாரும் போன் எழுதிட்டாங்க, நான் எழுதாம இருந்தது காரணம் நான் கலாய்வு நடத்தி ஐயா இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். சரிங்க. சுவடிகள் மட்டும் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சுவடிகள். தமிழகத்துல எல்லாம் வாசகம் இருக்கும், அங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சார். சரிங்க. இந்த கலாய்வுன்னு பேருங்க சார். ஒரு விதிய அது சரியான பாத்திரத்துக்கு கலாய்வுன்னு பேருங்க. நீங்களும் ஒரு கலாய்வு எடுத்து பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, அதை ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே பண்ணலாம். அப்ப நான் சொல்ற நீங்க மனசுல ஏற்றுக்கிட்டு இது சரியா இருக்கான்னு கலாய்வு செஞ்சு பார்க்கணும். அப்ப சுமத்திரை கட்டப்பட்ட அந்த வீடுகள் எல்லாம் காலப்பகுதியில் வெகு சீக்கிரத்தில் சீனம் அடைஞ்சிருக்கும், அந்த குடும்பம் சீனம் அடைஞ்சிருக்கும், அந்த தலைவன் இறந்திருப்பான், அல்லது அந்த தலைவன் பிரிஞ்சிருப்பான், அல்லது வாரிசுகள் இல்லாம போகும். தயவு செய்து கலாய்வு நடத்துங்க. அப்படி கலாய்வு நடத்தி ஏதாவது தெரிந்தால் தயவு செய்து எனக்கு மேலும் சொல்லுங்க, என்னுடைய ஃபைல நான் சேர்த்துக்கிறேன். சரிங்க. ரொம்ப விளக்கமான உரை. அப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் வந்திருந்தது, இப்போ வீடியோ வரலீங்க ஐயா. நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டுக்கோங்க. பொதுதளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பேசுங்க. சரிங்க. சரிங்க. சாரிங்க. ஹேண்ட் பண்ணிருக்கிறவங்க திரு ராமச்சந்திரன், அவங்களுடைய கேள்விகளை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. நார்த் வெஸ்ட் வீட்டுக்கு ஈசானிய சைட்ல ஒரு 3 அடி தள்ளி ஈஸ்ட் சைடு படி அமைக்கலாங்களா? அதாவதுங்கய்யா, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்துட்டையும் சொல்றேன், தயவு செய்து ஈசானியத்துல படி அமைத்தால் அந்த வீட்டு தலைவனுடைய செயல்பாடுகள் படிப்படியா காலப்போக்குல குறையும் சொல்றீங்க. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. அப்புறம் எனக்கு இன்னும் 2 ஐயா ஒரு கேள்வி அனுமதி, அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில கேட்டுக்கலாம். அடுத்த ஆட்கள் இருக்காங்க, ப்ளீஸ். அடுத்து திரு சந்தோஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய விஷயத்தை கேட்கலாம், மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சந்தோஷ். ஓகேங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வடகிழக்குல வந்து மரங்கள் வந்து உயரமா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சின்ன திருத்தம், அதாவது உங்க கேள்வியில சின்ன திருத்தம், கோச்சுக்காதீங்க சகோதரர். வடகிழக்குல மரமே வரக்கூடாதுன்னு சொல்றேன், அப்புறம் மரம் உயர்ந்த மரம் என்ன நல்லதான்னு கேக்குறீங்க ஐயா. வடகிழக்குல மரம், அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு மயன் அழகா சொல்றாரு, பந்தல் போட்டு கொடி போடுவீங்களா, கொடி வளர்ந்தா, அது கூட வடகிழக்குல போடக்கூடாதுங்கிறாங்க. வடகிழக்கு ரொம்ப பிளாங்க, அதாவது வெற்றிடமா எந்த அளவுக்கு வெற்றிடம் அதிகமான இடம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள வைப்ரேஷன் வருங்கிறது வாஸ்து வல்லுநருடைய முடிவுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க ரூபேஷ், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மெதுவா கேளுங்க, நான் தெளிவா சொல்றேன், சொல்லுங்க.
சார் இந்த ஈசானி மூலையில வீடு ஆக சொல்றீங்களா, பார்த்தா அது எப்படி சட்டம் பிடிக்கிறது? ஈசானிய மூலையில வீடு பார்க்கலாம் சொல்றீங்களா, வீடு பார்க்கலாம் சொல்றீங்க ஈசானி மூலையில, அது எப்படி சார் கணக்கு? சார் மன்னிக்கணும், உங்க கேள்வி எனக்கு புரியல, கொஞ்சம் தயவு செய்து விளக்கமா கேளுங்க. ரூபேஷ் நீங்க என்ன கேக்குறீங்க கொஞ்சம் சத்தமா கேளுங்க. வீடு வடக்கு பார்த்துட்டு சொன்னீங்க சார், வடக்கு பார்த்து சொன்னீங்க சார். வடக்கு பார்த்த வீடு இருக்கு, கரெக்ட், சொல்லுங்க. ஈசானி மூலை பார்க்கலாம் சொல்றீங்க சார், ஈசானி மூலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வீடு வந்து ஈசானிய மூலையை பார்க்க கூடாது சார். சரி சரிங்க சார், ஒரு சின்ன கருத்து வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டும் போது காம்பஸ் வச்சு பார்த்து அந்த வீட்டினுடைய தலைவாயில் 4 கோணத்தை பார்த்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு வடக்க பார்த்திருக்கணும், இல்லைன்னா கிழக்க பார்த்திருக்கணும், அல்லது தெற்க பார்த்திருக்கணும், அல்லது மேற்க பார்த்திருக்கணும். அதாவது கோணம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, தென்மேற்க பார்த்து இருந்தால் அந்த வீட்டிலே துர்மரணங்கள் நடக்கும் அப்படிங்கறத நான் என்னுடைய பேச்சுல சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கலாய்வு செய்து அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க சார். சரி சார், சரி சார், நன்றி சார். சொல்லுங்க. நன்றி. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க திரு ரமேஷ், அவங்களுடைய கேள்வியில அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐயா வணக்கம்ங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. குழிக்கணக்கு பத்தி ஃபார்முலா சொல்லுங்க. அதுதான் அப்ப சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஒரு லேடி அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சீனிவாசன் ஐயா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 8 மணி நேரம் வேணும். அதாவது 9 மணிக்கு தொடங்கினா சாயந்தரம் 6 மணிக்கு முடிப்பீங்க, வெறும் குழிக்கணக்கு மட்டும். அதை வந்து அப்படி ஒரு நீண்ட இது, அது வந்து ஐயாவினுடைய அனுமதி கேட்டுட்டு ஒரு நாள் அதை மட்டும் வேற எதுவுமே தொடாம நடத்தணுங்க, கோச்சுக்காதீங்க. அது ஒரு கணிதம், நான் சொல்லித்தரேன், நான் மறைக்கிறது. அதாவது எனக்கு 42 வருஷம் ஆச்சு, 72 வயசாச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேனே ஒழிய கொண்டுட்டு போகணும்னு நினைக்கல. என்னுடைய மரண காலத்துக்குள்ள அத்தனையும் கொடுத்துடணும், ஜோதிடத்தையும் அத்தனையும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். சீனிவாசன் சார். நன்றி. அடுத்து திரு கே ராஜு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய விஷயத்தை கேட்கலாம். ஹேண்ட் அன்மியூட் பண்ணிட்டாங்க. கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வீட்டுல பீரோ பணம் வைக்கிற இடம் எந்த பகுதியில இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ஐயா? தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா. சொன்னேன், பீரோ நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா பணம் வைக்கிறது, ஜுவல் அதாவது நகை வைக்கிறது, பத்திரம் வைக்கிறது வந்து தென்மேற்கு, அந்த 9 பாகம் போட்டு தென்மேற்கு பாகத்துல வைக்கணும்னு சொன்னேன். அதாவது கன்னி பாகம்னு பேரு. வாசல வந்து மயன் வந்து அது நைதிருதி பாகம் குறிப்பிடுறாரு, அந்த நைதிரி பாகத்துல வைக்கணும். ஆனா வந்து அதுல திறக்கிற போது வடக்க பார்த்து திறக்கிறது தான் என்னுடைய கணக்கு, மயன் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாங்கன்னா, வடதிசை வந்து குபேர திசை என்றும், கிழக்கு திசை வந்து இந்திரன் திசை என்றும், தெற்கு திசை வந்து யமன் திசை என்றும், மேற்கு திசையை வர்ணன் திசை என்றும் குறிப்பிட்டாங்க. அப்ப வேதங்கள் சொல்வதும் மந்திரங்கள் சொல்வதும் இறைவனை வணங்குவதும் தவம் பண்ணுவதும் இந்திரனை பார்த்து பணம் வருமானம், அது நமக்கு முதல்ல இப்ப உயரம் வேணும் சார். சொல்லுங்க. தேங்க்ஸ் ஐயா, புரிகிறது. நன்றி. அடுத்து திரு விவேகானந்தன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய விஷயத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். முதல்ல டிஸ்டர்ப் ஆயிட்டுது. என்ன பிரச்சனைண்டாக நான் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கணும். அதாவது பேசிக்கலியாக நீங்க சொன்னீங்க மேச ராசியில சூரியன் இருக்கும் பொழுது அதற்கு 7வது ராசியா துலான் ராசியில தான் அவர் தலை வைத்து படுத்திருப்பார். அவர் பூமி இடது பக்கமாக சுற்றும் பொழுது அவர் வலது பக்கமாகத்தான் சுற்றுவார் என்ற சாத்திரங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது மேஷராசியிலே கால் வைத்து துலான் ராசியில தலை வைத்து அவர் இடது பக்கமாக, அதாவது ஒரு கழித்து, அதாவது இடது கையை தலையை இடது கைக்கு வைத்து வலது கையை மேலே வைத்து படுத்திருந்து வலபகமாக சுற்றி வருகிறார். அப்படி என்றால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், துலா ராசியிலிருந்து அவர் பார்க்கும் திசை உதாரணமாக மகர கும்ப ராசிகளைத்தான் இவர் பார்ப்பார். அப்படியான நிலைமையிலே இந்த ராசிகளை பார்க்கும் திசையிலே நாங்கள் தலைவாசலை வைக்க வேண்டுமா? உதாரணமாக மகர கும்ப ராசிகளுக்கு தலைவாசல் கிழக்கு பக்கமாக அவர்
அவரை பார்க்கும் மாதிரி வைக்க வேண்டுமா அல்லது என்ன மாதிரி? மற்றது இலங்கையில தலைவாசல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சாமி அறைக்குரிய வாசலைத்தான் தலைவாசல் என்று எடுக்கிறோம். ஆனா நீங்கள் தலைவாசல் என்பது வீட்டினுடைய வாசலை குறிப்பிடுகிறீர்களா அல்லது சாமி அறை வாசலை குறிப்பிடுகிறார்களா? வாஸ்து சாஸ்திரத்திலே தலைவாசல் என்பது எதனை குறிக்கிறது? வீட்டின் வாசலை குறிக்கிறதா அல்லது எங்களுடைய மெயின் அறை, அதாவது சாமி படங்களை வைக்கிற வாசல்? சுருக்கமா கேளுங்க, கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா வீட்டோட தலைவாசல் பூஜை அறையா வீட்டு வாசலா? ஆமா ஆமா. அடுத்து வேற படுக்கிற திசை. ஓகே ஐயா, அவங்க பதில் கொடுப்பாங்க. வாஸ்து புருஷன் படுக்கிற திசைக்கு பக்கம், அதாவது வந்து ராசிகளுக்குரிய வாசலை சொல்லுங்க ஐயா. மகர கும்ப ராசிகளுக்கு என்ன திசையில் வாசல் அமைக்க வேண்டும்? கிழக்கு திசையா என்பது என்னுடைய கேள்வி. இல்ல சார், நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. ஆமா, அதாவது மகர கும்பம் வடக்கு குறிச்சுக்கோங்க சார். மகர கும்பம் வடக்கு. ஆமா சரி. ரிஷபம் கிழக்கு சார். ரிஷபம் கிழக்கு. ஆமா. கடகம் சிம்மம் தெற்கு சார். கடகம் சிம்மம் தெற்கு. ஓகே. துலாம் விருச்சகம் வந்து மேற்கு சார். துலாம் விருச்சிகம் மேற்கு. ஆமா. இதை எந்த அடிப்படையில தீர்மானிக்கிறீங்க? என்னோட கேள்வி. ஓஹோ, நான் கேட்கிறேன் சார். ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோங்க, இந்த திசை வந்து ஜோதிட சாஸ்திரத்துல 2 விதமா தீர்மானிக்கிறாங்க. ஆமா. நாடி சாஸ்திரத்துல கிழக்கு தெற்கு மேற்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாங்க. ஆனா ஆருட சாஸ்திரத்திலையும், அதாவது சினேந்திர மாலையிலையும் வாஸ்து முறையிலையும் நான் சொன்ன விதியை தான் பின்பற்றுவாங்க. அதாவது மகர கும்பம், அதே மாதிரி மேஷ ரிஷபம், கடக சிம்மம், துலாம் விருச்சகம் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து மீனம் வந்து என்னவா வரும் சொல்லுங்க பார்ப்போம். வடகிழக்கா வரும். மீனம் வடகிழக்கு. ஆமா ஆமா ஆமா. மிதுனம் வந்து தென்கிழக்கா வரும். மிதுனம் தென்கிழக்கு. எதிராக வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், வாஸ்து புருஷன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எந்திரிப்பான் சார். ஆமா. இப்ப என்ன மாதம் சொல்லுங்க சார்? இப்ப ஆவணி மாதம். அப்ப அவன் தலையை எங்க வச்சிருப்பான்னா கும்பத்துல வச்சு சூரியன் உதிக்கிற திசையில காலை நீட்டி இருப்பான். ஆமா ஆமா. அவன் இடது கையை கீழே வச்சு படுத்திருப்பான்னா அப்ப கிழக்க பார்த்து படுத்திருப்பான். கிழத்தை பார்த்து படுத்திருப்பான். ஆமா. அதாவது மேஷ ரிஷபத்தை பார்ப்பான். மேஷ ரிஷபத்தை பார்ப்பார். நம்மளுடைய தமிழ் வேதங்களும் நம்மளுடைய தமிழ் சித்த வைத்தியங்களும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆடவன் வந்து இடது கையை கீழே வச்சு இடது பக்கமாக திரும்பி படுக்கணும் சார். ஒரு பெண்ணு ஆணோ மல்லாந்து படுக்க கூடாது, பெண்ணு குப்புற படுக்க கூடாது, ஆணு மல்லாங்க படுக்க, 2 பேருமே மல்லாந்தோ குப்புறவோ படுக்க கூடாது சார். கேளுங்க, எவன் ஒருவன் குப்புற படுக்க ஆரம்பிக்கிறானோ, எவன் ஒரு பெண் படுக்கிறானோ அவள் மரணத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம் சார். மிதுன ராசி அவர் பார்க்க மாட்டாரு மாதிரி. அவர் தலைவர் 2 ராசி மட்டும்தான் பாக்குறாங்க சார். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் இடம் வந்து கிழக்குன்னு வரும் சார். ஆமா. 4ஆம் இடம் 10ஆம் இடம் தெற்குன்னு வரும் சார். ஆமா ஆமா ஆமா. நான் சொல்றது 1, 4, 7, 10. 1, 4, 7, 10. ஆமா. அப்ப அந்த 10ஆம் இடத்தை உச்சிஸ்தானம்னு சொல்லுவீங்க. நீங்க கொடுக்கும்போது நீங்க 1வது லக்னஸ்புடமும் 10வது லக்னஸ்புடமும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மத்த லக்னஸ்புடத்தை நீங்க எபிமெரிஸ் பார்க்காம கண்டுபிடிக்க தெரியலாம். அதுதான் சட்டம் சார். அது எது கிழக்கு வருகிறதோ அந்த அந்த கிழக்குக்கு இடது பக்கம் வடக்கு இருக்கும் சார். ஆமா. அதனாலதான் வந்து மகரம் கும்பத்தை வடக்க வச்சேன் சார். சரி சரி. ஆமா ஆமா. சரி சரி. அது மட்டும் இல்லாம மேஷத்துல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா சார், அதாவது மேஷம் சிம்மம்லாம் மேட்டு பகுதி, இந்த பகுதியில வந்து பள்ள பகுதி சார். ஊழியே லட்சணத்துலதான் ஊழி வருது. ஊழி அழிஞ்சு தனசுல புறப்பட்டாதான் பாக்கியஸ்தானம்னு வச்சோம். 9ஓட நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சார். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை சார். உறவுகள் கிடையாது. 9க்கு மேல என்ன உறவுகளை சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க வேணா சொல்லலாம் 11 வந்து சகோதரன் சொல்லலாம். எத்தனை நாளுக்கு சகோதரன் நம்ம கூட வரப்போறது இல்லை சார்.
சரி. அது வந்து வடக்கு வந்து நமக்கு வந்து அது உச்சஸ்தானமா வச்சோம். 4ஆம் இடம் வளர்ச்சி ஸ்தானம், முழுமை ஸ்தானம் வடக்கு சார். அதனாலதான் 4ஆம் இடம் வந்து உங்களுக்கு கல்வியை வழங்குறது தாய். 10ஆம் இடம் 4ஆம் இடத்துல படிச்சீங்கன்னா 10ஆம் இடம் சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு போய் மனைவி கையிலயும் உங்க தாயார் கையிலயோ கொடுக்கறது 10ஆம் இடம் உழைப்பு. சீனிவாசன் சார் வந்து உங்களுக்கு பட்டம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஜோதிட வித்தியாசக்காரர் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அது எந்த பாவம்? 10ஆம் இடம். சரி சரி சார். அடுத்து ஐயா இன்னொரு துணை கேள்வி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுல வீட்டோட வாசல தலைவாசல்னும், இலங்கையில் பூஜை அறையை தான் தலைவாசல்னு சொல்றாங்க. நீங்க தலைவாசல்னு குறிப்பிட்டது எதன்னு கேட்டாங்க. அதை தெளிவுபடுத்துங்க. நான் தலைவாசலை வந்து ஒரு குறிப்பிட்ட திசையே நான் சொல்லல, பிளீஸ் புரிஞ்சுக்குங்க. தலைவாயில் எந்த திசையில வேணா வச்சுங்க, இந்த கணக்குல வச்சுக்குங்கன்னே சொன்னேன். இப்போ ஆந்திராவில் ஒரு சில பகுதிகளுக்கு போகும்போது 12 பாகமா ராசி கட்டத்தை போடுறாங்க, புரிஞ்சுக்குங்க. ஹலோ சொல்லுங்க. கேக்குதுங்க. இப்போ வடக்குனா 12 கட்டம் போட்டுறாங்க இல்லையா? மகர கும்பத்துல தலைவாசல் வைக்கிறாங்க, கிழக்க தலைவாசல் வச்சோம்னா மேஷ ரிஷபத்துல வைக்கிறாங்க, தெற்க வைக்கணும்னா கடக சிம்மத்துல வைக்கிறாங்க. ஆக எந்த கணக்கு பார்த்தாலும் அந்த மூளைக்கு வராது சார். இல்லங்கய்யா, ஐயா கேள்வி என்னன்னா, இலங்கையில வந்து பூஜை அறை இருக்கிற வாசல தான் தலைவாசல்னு சொல்லுவாங்களா? இங்க தமிழ்நாட்டுல நாம தலைவாசல்னு வீட்டோட வாசல குறிப்பிடுறோம். அததான் கேட்டேன். ஐயா பூஜை அறை வந்து எங்க வைக்கணும்னா குபேர பாகத்துல வைக்கணும், ஈசானியத்துல வைக்கணும், அல்லது இந்திரல வைக்கணும், அல்லது கண்டிப்பா இந்த 4 தவிர வேற எந்த இடத்துலயுமே பூஜை அறை வரவே கூடாதுங்க. 9 பாவத்துல இந்த 4 பாவம் தான் வைக்கணும். சரி, நன்றிங்கய்யா. அடுத்த கேள்விக்கு போவோம். சரிங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க திருமதி ஆதிலட்சுமி. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. எங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வீடு. தெற்கு பார்த்த வீடா? சரிங்கம்மா. தெற்கு பார்த்த வீட்லயே தான் எங்களுக்கு சம்பு, செப்டிக் டேங்க் எல்லாமே என்ன கார்பரேஷன்ல கொடுத்துருக்கிறதுக்கு, கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதுதான் வசதியா இருக்கும். எல்லா பள்ளமுமே எங்களுக்கு தெற்குலயே அமைஞ்சிருக்கு. அது தப்புன்னு சொல்றாங்க. அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. தெற்குல பள்ளம் வர்றது, சம்பும் செப்டிக் டேங்க்கும் அங்கதாங்க வருது. ஏன்னா கார்பரேஷன் வந்து எங்களுக்கு அங்கதான் லைன் கொடுத்துருக்காங்க. சரிம்மா. அம்மா அன்பு சகோதரிக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கய்யா. அம்மா, அந்த வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு என்னங்கய்யா? ஐயா, அந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை நிலையும் பொருளாதார நிலையும் உடல் நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அணுவா பாதிக்கும். இத நீ அனுபவத்துல பார்த்துட்டு சீனிவாசன் சார்ட்ட சொல்லுங்க. ஹலோ அம்மா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஆதிலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ. இல்லைங்கய்யா, எங்க வீட்டுல பொருளாதாரம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா வீட்டுல வந்து கல்யாணம் எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்கல. ஆமா, அதான் அப்ப ஒண்ணுதானே. நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? சுப நிகழ்ச்சிங்கிறது முதிர் கண்ணி ஆகலாம், இல்லைன்னா கல்யாணம் தடைபட்டு நடக்கிறது கூட நம்ம மன வருத்தத்தை கொடுக்கும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆமாங்கய்யா. ஆனா வீட்டுல எங்க வீட்டுல விருப்பப்படல, அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்குங்க. பசங்க வந்து விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அந்த சுப நிகழ்ச்சி நடக்கல ஜாதகத்தை நோக்கிட்டு நம்ம சீனிவாச ஐயாட்ட போய் வருத்தத்தோட கேட்பீங்களா, சந்தோஷத்தோட கேட்பீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க வருத்தம் தாங்கய்யா அது. அப்புறம் என்ன, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா? சொல்லுங்கய்யா. 2 பரிகாரம் இருக்கு. ஒரு பரிகாரம் என்னன்னா, அந்த இடத்தை விட்டு ரிமூவ் பண்ணி வேற இடத்துக்கு போறது. ஓகே. இன்னொரு பரிகாரம் என்னன்னா, ஜோசியருக்கு கொடுத்தா அவர் நல்லா இருப்பாரு. அதான் 2 பரிகாரம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிமா. நன்றி. அடுத்த கேள்விக்குரியவங்க திரு அசோக்குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுக்கு கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப தெற்கு பார்த்த சைட்டுங்கய்யா,
அந்த தெற்கு பார்த்தல தலைவாசல் தெற்கா இருக்கு. பட் உள்ள என்ட்ராக்கு வந்து கிழக்குல இருந்து உள்ள தெற்குக்கு வர்ற மாதிரி படிக்கட்டு வச்சிருக்கோம். இது ஏதாவது பாதிக்குங்களா? இல்ல, நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், மனை முறிவுன்னு சொன்னேன். அது எந்த வகையில அந்த இது காட்டுங்க? அதாவது எங்க வீதி இருக்கோ அதை பார்த்து தலைவாயில் அமைக்கணும் ஐயா. சிலர் தெற்கு வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு தெற்கு பார்த்து வீடு வாங்கி கிழக்க தலைவாயில் வைப்பாங்க ஐயா. வச்சீங்கன்னா உடல்நல குறைவும் வாழ்க்கையினுடைய பொருளாதார தடைகளும் ஏற்பட்டு இருக்கும். மனை முறிவுன்னு அந்த 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 மனைக்கு பேருங்கய்யா. இப்ப தலைவாசல் தெற்குல தான் இருக்குங்க. படி மட்டும் நம்ம முன்னாடி சிற்றூட்ல அதை கிழக்குல இருந்து ஏறி தெற்குல உள்ள போடுற மாதிரி அமைச்சிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. தலைவாயில் தெற்குல தான் இருக்கு, ரோட பார்த்து தான் இருக்கு. என்ன ரோட்ல இருந்து வரும்போது அந்த படிக்கட்டு வந்து தெற்க இருந்துச்சுன்னா ஒண்ணு அக்னிமலையில பார்த்து ஏறிடக்கூடாது, அல்லது கன்னிமலையில பார்த்து ஏறாம உள்ள தலைவாய்க்குள்ள கேட்டுக்குள்ள விக்கெட் கட்டுக்குள்ள வந்து அப்புறம் ஏறி போறது உத்தமம். சரி சரி சரி, அந்த மாதிரி வந்து அப்புறம் உள்ள வரணும். ஆமா, உள்ள வரணும், சிறப்பு. வீதியில இருந்து திறந்து விடக்கூடாது. புரியலீங்க? இல்லைங்கய்யா, வீதியில இருந்து அப்படியே படியேறி போக கூடாது, வீட்டுக்குள்ள வந்து போகணும். ஆமாங்க, அப்படிதான் வருது. காம்பவுண்டுக்குள்ள வந்துதான் போகணும். ஆமா, அப்படிதான் வருதுங்க, அப்படிதான். ஓகே, நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்து கடைசியா கேள்வி ஒருத்தருக்கு வாய்ப்பு முடிஞ்சது, நிகழ்ச்சி நிறைவு பெறணும். சன் ஜோதிடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ வடக்கு தெற்கு திசையில உச்சவாசல் நீச்சவாசல் ஒன்று இருக்கு ஐயா. அது வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் எடுத்துக்கிறது அதுல? இப்ப நான் என்னுடைய சொற்பொழிவுல குறிப்பிட்டேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் 42 வருஷமா இந்த துறையில இருக்கிறேன். சரிங்க ஐயா. சுவடியில வச்சிருக்கேன். எந்த சுவடியிலையும் எந்த நூல்லையும் உச்சம் நீச்சத்தை பத்தியே குறிப்பிடல. அப்படிங்களா ஐயா? ஆமா, உச்ச நீச்சத்தை பத்தி ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது. சூரியனுக்கு மேசத்துல உச்சங்களுக்கு குறிப்பிடுது. ஆனா தலைவாசல் வைக்கிறதுக்கு உச்ச நீச்சத்தை பார்க்க கூடாது. புதன் வியாழன் வெள்ளியில வைக்கணும். ஐயா, உங்க ஆடியோ கேட்கலங்க ஐயா. சண்முக ஐயா, சொல்லுங்க. உங்க ஆடியோ கேட்கல, திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. என்னங்கய்யா? உங்க ஆடியோ கிடைக்கல, திரும்ப ஒரு முறை அதை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க ஆடியோ ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றீங்க. அதாவது வந்துங்க, நீங்க வடக்க வாசல் வைக்கணும்னா மேஷம் அல்லது ரிஷபம் அல்லது கடகம் அல்லது சிம்மம் அல்லது துலாம் விருச்சிகம் இதெல்லாம் வைக்கணுங்கய்யா. இல்ல அப்படி வைக்க முடியலன்னா 9 பாவம் போட்டு புதன் வியாழன் வெள்ளியில வைக்கணுங்க. சொல்லுங்க. ஹலோ ஐயா. நன்றி ஐயா, தங்கள் விளக்கத்திற்கு மிகுந்த நன்றி. நன்றிகள் ஐயா, விளக்கம் கிடைத்தது எனக்கு. மிக்க நன்றி. வணக்கம். அடுத்து நம்ம திண்டுக்கல் அருள்வேல் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேக்குறாங்க. சோ அவங்க விஷயத்தை கேட்கலாம். ஐயா அருள்வேல் ஐயா, உங்க ஆடியோ கேட்கலங்கய்யா. ஐயா அருள்வேல் ஐயா, உங்க ஆடியோ சொல்லுங்கய்யா. வணக்கங்கய்யா. வாங்க. அன்பு தம்பிக்கு வணக்கம். முன்னாடியே சொல்லிடுறேன். சொல்லுங்க. இல்ல ஆடியோ கேட்கலங்கய்யா. சொல்லுங்க. அவரது கேட்கலங்க. ஆடியோ கேட்கலங்கய்யா. அதான் கேட்கல. அவர் பேசுறது கேட்கல. கேட்கவில்லை. ஆடியோ
ஐயா நீங்க சொல்றது கேட்கல. யாருங்கய்யா? அருள்வேல் ஐயா சொல்றது கேட்கல சார். கொஞ்சம் மற்றவங்க தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. இடையில அன்மியூட் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க பேச்சு டிஸ்டர்பா இருக்கு. ஐயா அருள்வேல் ஐயா நீங்க உங்க ஆடியோ கேட்கவே இல்லை. அருள்வேல் ஐயா ஐயா அருள்வேல் ஐயா நீங்க சொல்றது கேட்கல. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை மெசேஜா பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஆடியோ கேட்கலையா? மெசேஜா பதிவு பண்ணுங்கய்யா. ஆடியோ கேட்கவே இல்லைங்க. சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ கேட்கல. ஆடியோ கேட்கவில்லை. சரி ஓகே. அடுத்து நிகழ்ச்சி ஐயா ஏதோ சொல்ல வந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்னு பார்த்தோம். ஐயா உங்க ஆடியோ கேட்கலையா? அப்படிங்களா? யாரது? அருள்வேல் ஐயா தான். ஆமா அவங்களுடைய ஐயா ஆடியோ கேட்கல. சரி 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 சரிங்க ஐயா உங்க ஆடியோ அறவே கேட்கல. நிகழ்ச்சியோட அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணலாம்ன்றீங்க. சரி அடுத்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு இது சம்பந்தமான ஒரு நல்லதொரு வாஸ்து சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்க உரை கிடைச்சது. ஆனா இந்த 2 மணி நேரம் போகாது. இது ஒரு விரிந்து பறந்த சப்ஜெக்ட், ஒரு உலகளாவிய ஒரு விஷயம். அது ஒரு இந்த 2 மணி நேரத்துல நம்மளால பூர்த்தி பண்ண முடியும்ன்றது அவ்வளவு திண்ணமா சொல்ல முடியாது. இன்னும் குழிக்கணக்கு விஷயமே ஐயா 8 மணி நேரம் பேசுறாங்க. அது ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது இதுல சுருக்கமான விஷயங்களே ஐயா பகிர்ந்திருக்காங்க. ஒரு பயனுள்ள தகவல்கள், பயனுள்ள விஷயங்கள். ஒரு 2 மணி நேரம் நமக்காக செலவழித்து நேரம் ஒதுக்கி ஒரு சிறப்பு நிகழ்த்திய ஐயா திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்னொரு முறை ஐயாவுடைய நிகழ்ச்சியை ஒரு விரிந்த அளவுல ஏற்பாடு செய்யறதுக்கு ஸ்டார் அகாடமி ஐயா கிட்டையும் வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மீண்டும் நடத்துவோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்வோம். நிகழ்ச்சி முடியுதுங்க. மியூட் பண்ணுங்க. நிகழ்ச்சி இதுக்கு மேல பேசணும்னா பேசிக்கலாம் எல்லாரும். ஓகே நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம்பா.